ஹல்லேலூயா. हालेलुया। இந்த ஜூலை மாதத்திலும் इस जुलाई के महीने में भी உங்களை எல்லாம் காண ஆண்டவர் கிருபை செய்தபடியால் அவருக்கு கோடா கோடி நன்றிகளை आप सभी செலுத்துகிறோம். लोगों को देखने का अवसर परमेश्वर ने दिया है, इसीलिए हम कोटि धन्यवाद देते हैं। ஆண்டவர் இந்த வருஷத்திலும் परमेश्वर साल में भी 6 மாதங்கள் முடிந்து 6 महीने समाप्त होकर இந்த 7வது மாதத்தை इस 7वें महीने को நமக்கு காண செய்த கிருபைகளுக்காக அவருக்கு கோடா கோடி நன்றிகளை செலுத்த போகிறோம். देखने के लिए परमेश्वर ने अनुग्रह दिखाई है, इसलिए हम कोटि धन्यवाद உலகத்திலே कहेंगे। எவ்வளவு பிரச்சனை, கொள்ளை நோய், மரணம் வந்தாலும் चाहे दुनिया में कितनी भी महारोग आए, मृत्यु आए, उससे ஆண்டவர் இம்மட்டும் நம்மை குடும்பமாய் சபையாய் ஏரியா தேசத்தை பாதுகாத்து வருகிறாரே, परमेश्वर हमें அதற்கு நாம் ஒன்று சேர்ந்து நன்றி சொல்ல போகிறோம். परमेश्वर हमें धन्यवाद, परमेश्वर जो है परिवार समेत हमें कलीसिया समेत सुरक्षित रख रहे हैं, इसके लिए हम धन्यवाद कहेंगे। ஏன் மாத பிறப்பிலே ஆண்டவரை துதிக்க क्यों வேண்டும்? महीने के जन्म होते ही हमें जब उद्यान होता है तो कैसे हम क्यों हमें परमेश्वर की उपासना करना है या सेवा करना है या उसकी स्तुति करना है? அதனாலே நமக்கு என்ன, इससे क्या है? அதை நாம் வாசித்து இந்த ஜெபிக்க போகிறோம். अब इसे पढ़ेंगे और उसके बाद प्रार्थना करेंगे। சங்கீதம் 81 சங்கீதம் 3 வசனம் சொல்லுகிறது, भजन संगीता 81:3 कहता है, மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். यहाँ लिखा है कि नए चांद के दिन और पूर्णिमासी को हमारे पर्व के दिन नरसिंग फूगो। இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமாய் இருக்கிறது. क्योंकि यह इजरायली के लिए विधि और याकूब के परमेश्वर का ठहराया हुआ नियम है। இது நம்ம ஆண்டவர் பிள்ளைக்கு அவர் விதித்த ஒரு கட்டளையா இருக்கிறது, நியமமா இருக்கிறது. परमेश्वर के बच्चों के लिए एक विधि के तौर में और नियम के तौर में बनता है। அதனாலே நாம் மாத பிறப்பிலே அவரை நினைவு கூர்ந்து நாம் அவரை துதிக்க तो வேண்டும். इस वजह से नए चांद के दिन में जब नया महीने की शुरुआत होती है, उसकी उसे याद करना है, स्तुति करना है। என்னாகும் 10:10 சொல்லுது, नंबर्स के पुस्तक में यदि हम गिनती के पुस्तक में 10:10 कहता है, உங்கள் மகிழ்ச்சியின் நாட்கள், உங்கள் பண்டிகைகள், மாத பிறப்புகளிலே உங்கள் சர்வாங்கன தகன பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தப்படும் போது பூரிகளை ஊத வேண்டும். तो यहाँ लिखा गया है अपने आनंद के दिन में और अपने नियत पर्वों में और महीनों के आनंद में अपने होम बलियों और मेल बलियों के साथ उन तुरहियों को फोगो। அப்பொழுது अவைகள் तब वे உங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஞாபக குறியாக இருக்கும். तो यहाँ लिखा गया है, इससे तुम्हारे परमेश्वर को तुम्हारा स्मरण आएगा और मैं तुम्हारा परमेश्वर यहोवा हूँ। நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் मैं என்றார். तुम्हारा परमेश्वर यहोवा हूँ। அப்படி ஆண்டவரை துதிக்கும் போது जब इस तरह से परमेश्वर की स्तुति करते हैं, என்ன 10:9 வசனம் பின்படி சொல்லுகிறது, अगर हम उसी अध्याय के 9वें पद को देखेंगे तो அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு तो यहाँ लिखा गया है, तब तुम्हारे परमेश्वर यहोवा को तुम्हारा स्मरण आएगा உங்கள் பகைஞர்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள். और तुम अपने शत्रुओं से बचाए जाओगे। அதனால்தான் மாத பிறப்பிலே நாம் குடும்பமா ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து அந்த மாதத்தை நாம் ஆரம்பிக்கிறோம். तो इसीलिए हम महीने की शुरुआत में ही परिवार समेत परमेश्वर के चरणों में इकट्ठा होते हैं, इंतजार करते हैं और उसके बाद परमेश्वर के चरणों में हम जाते हैं। இதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். इसका पालन करना है, इसका विधि या आज्ञा को परमेश्वर ने दिया है। அதை செய்யும் போது ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்து जब हम इसे पूरा करते हैं, परमेश्वर हमें याद எல்லா करते हैं பகைஞருக்கு விலக்கி நம்மை ரட்சிப்பார். और सभी प्रकार के शत्रुओं से हमें दूर सुरक्षित இப்போது बचाएंगे। நாம் ஜெபிக்க अब हम போகிறோம். प्रार्थना करेंगे। அப்பா, உம்மை நன்றியோடு पिता, ஸ்தோத்திரிக்கிறோம். हम तुम्हारा धन्यवाद இந்த करते ஜூலை हैं। மாதத்துக்காக உமக்கு परमेश्वर நன்றி इस जूलाई சொல்லுகிறோம். महीने के लिए धन्यवाद இந்த करते हैं। மாதத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு परमेश्वर கொடுக்கிறோம். इस जूलाई அப்பா, महीने को तुम्हारे हाथ में ஆண்டவரே, समर्पित இந்த करते हैं। நாளிலும் காண செய்த கிருபைக்காக परमेश्वर உமக்கு इस நன்றி दिन में आपने சொல்லுகிறோம். जो अनुग्रह दिखाई है, इसलिए धन्यवाद करते हैं। நீர் கொடுத்த சுகன் பலன் ஜீவனுக்காக உமக்கு परमेश्वर கோடா आपने जो கோடி सुख फल நன்றிகள் जीवन அப்பா. को
दिया है, इसके लिए करोड़ कोटि ஆண்டவரே धन्यवाद। நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை परमेश्वर, हम ஆண்டவரே खड़े हुए हैं, नंगा नहीं हुए हैं, वो तुम्हारी अनुग्रह के உம்முடைய कारण। கிருபை இரக்கம் காருண்யத்துக்காக நன்றி परमेश्वर, சொல்லுகிறார் तुम्हारी अनुग्रह, तुम्हारे करुणा के लिए हम धन्यवाद இந்த करते ஜூலை हैं। மாதத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு परमेश्वर, கொடுக்கிறார் इस जूलाई महीने को तुम्हारे हाथ में समर्पित करते பரமண்டலங்களில் हैं। இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக स्वर्ग में रहने वाले हमारे पिता, तुम्हारा पवित्र नाम पवित्र हो, உம்முடைய ராஜ்யம் வருவதாக तुम्हारा राज्य आवे, உம்முடைய சித்தம் तुम्हारी इच्छा इस நிறைவேறுவதாக पृथ्वी में पूरी உம்முடைய हो। சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல சுவாமி परमेश्वर पिता, तब स्वर्ग में जिस तरह से तुम्हारी इच्छा पूरी होती இந்த है, பூமியிலும் उसी செய்யப்படுவதாக तरह इस पृथ्वी में भी हो। எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாங்கப்பா रोज की रोटी हमें देना। எங்கள் கடனாளிக்கு மன்னிக்கிற போல எங்கள் பாவங்களை மன்னிங்க परमेश्वर, जिस तरह से हम अपने कर्जदार को क्षमा करते हैं, उसी தீமைகளை तरह हमारे சோதனையிலே अपराधों को விழுந்து क्षमा करना। போய்விடாதபடிக்கு எல்லா தீமை நின்று சோதனை நின்று எங்களை வெள்ளைக்கு परमेश्वर, காத்து ரட்சியுங்க परीक्षा और ஆண்டவரே बुराई में हम गिर न जाए, इसीलिए सभी प्रकार की परीक्षा और बुराई से हमें दूर बचाना। ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் राज्य, सामर्थ உம்முடையவைகளே और महिमा सदा तुम्हारी है। இந்த மாதத்தை ஆராதனை உம்முடைய கரத்தை इस ஒப்பு महीने की கொடுக்கிறார் आराधना को तुम्हारे हाथ में தேவ समर्पित ஆவியானவர் करते हैं। கட்டந்து परमेश्वर की வருவீராக आत्मा यहाँ पर आए। ஆராதிக்கிற வேளை आराधना के ஜெபிக்கிற वक्त வேளை में, வார்த்தை प्रार्थना के சொல்லுகிற वक्त में, வேளையிலே शब्द के உம்முடைய कहने के ஆவியின் वक्त में அபிஷேகத்தால் तुम्हारी आत्मा के நிரப்புவீராக अभिषेक से आप भर देना। இந்த மாதத்திலே வேண்டிய கிருபை परमेश्वर, इस நன்மை महीने में அபிஷேகம் जरूरत की சுகன் अभिषेक, பலன் ஜீவன் सुख, बल, जीवन, ஆசீர்வாதம் आशीर्वाद எல்லாவற்றையும் பிள்ளைகள் மிக हर நீ चीज को கொட்டுக்கும்படியா बच्चों के पास ஜெபிக்கிறார் देने के लिए प्रार्थना ஒவ்வொரு करते हैं। வேளையில் தேவ ஆவியானவர் परमेश्वर, हर एक கட்டந்து वक्त में வருவீராக परमेश्वर की ஓ आत्मा यहाँ நொந்து है। போன இருதயம் தேற்றப்படுவதாக சுவாமி जो இந்த टूटी மாதத்திலும் चूर हो चुकी है, वो हृदय सहलाए जाए। ஒரு அற்புதம் நடப்பதாக परमेश्वर, इस वक्त விடுதலை में வருவதாக चमत्कार हो, एक சுகம் छुटकारा आए, வருவதாக चंगाई आए, நன்மை भलाई வருவதாக आए। உம்முடைய கரத்தை तुम्हारे हाथ நீட்டும்படியா को आगे बढ़ाने ஜெபிக்கிறார் के लिए प्रार्थना करते हैं। ஆராதனை தொடக்கம் முதல் आराधना की முடிவரை நீ शुरुआत में से பிரசன்னராய் இருந்து अंत तक आप பொறுப்படுத்திக் प्रसन्न கொள்ளும்படியா रहकर आप हमारी ஜெபிக்கிறார் जिम्मेदारी को लेना। எல்லா ஊழியங்களை பொறுப்படுத்திக் हर கொள்ளுங்க एक सेवाओं को आप மகாராஷ்டிரா जिम्मेदारी இந்தியா लेना। தேசம் உலகத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க महाराष्ट्र, हमारे भारत देश की हर एक चीज की जिम्मेदारी लेना। உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் तुम्हारे हाथ में சாமி समर्पित करते हैं। இந்த மாதம் முழுவதும் எங்களை इस காத்துக் महीने கொள்ளுங்க भर हमें सुरक्षित रखना। இரத்த கோட்டைக்குள் लहू के மறைத்துக் खड़ में கொள்ளுங்க हमें छिपा लेना। இயேசு கிறிஸ்துவின் यीशु நாமத்தில் मसीह के नाम में ஜெபிக்கிறோம் நல்ல प्रार्थना करते हैं பிதாவே हमारे अच्छे पिता। ஆமென் आमेन, ஆமென் आमेन। இப்பொழுது நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆராதிக்க अभी போகிறோம் हम मिलकर जुड़कर आराधना करेंगे। நல்ல கைகளை अच्छी தட்டி तरह से ताली बजाकर ஆண்டவர் நமக்கு ஜீவனை परमेश्वर ने हमें கொடுத்திருக்கிறார் जीवन को दिया है। சந்தோஷமாய் खुशी के साथ ஆண்டவரை परमेश्वर की ஆராதிப்போம் हम आराधना करेंगे। इस दिन में भी हम आराधना करने के लिए आए हैं। परमेश्वर का वचन कहता है परमेश्वर भला है और उसकी करुणा सदा की है। परमेश्वर आज तक हमें बचाते हुए और संभालते हुए आए हैं। वह बहुत अच्छा है और बहुत महान है। उसकी करुणा जो है सदा की है। तो अभी भी हम उसकी सारी जो भलाई को सोच के हम उसकी ओर देख के धन्यवाद के दिल के साथ परमेश्वर को धन्यवाद देंगे और परमेश्वर को महिमा करेंगे। इस मुश्किल समय में भी हमें कोई भी बीमारी आए बिना, कोई भी कष्ट आए बिना हमें और हमारे परिवार को बचाते हुए आए हैं। तो उसकी ओर देख के हम तालियां बजा के इस दिन में भी आनंद के साथ हम उसकी महिमा करेंगे। तेरे साथ साथ हम तो चलते रहे, तेरा हाथ हाथ हम तो थामे रहे। तेरे साथ साथ हम तो चलते रहे, तेरा हाथ हाथ हम तो थामे रहे। चाहे जहाँ भी हम जाएंगे, यीशु का नाम हम ले जाएंगे। हम सब को कर बोलेंगे, खुशियों से शोर मचाएंगे। हंगामा हुए जश्न मनाए, यीशु मसीह की जय गाए। हंगामा हुए जश्न मनाए, यीशु मसीह की जय गाए। हो हंगामा हुए जश्न मनाए, यीशु मसीह की जय गाए। हंगामा हुए जश्न मनाए, यीशु मसीह की जय गाए।
जश्न मनाए, यीशु मसीह की जय गाए, हंगामा होवे जश्न मनाए, यीशु मसीह की जय गाए। अभी भी और एक गीत को गाएंगे हम, तो जोर से तालियां बजा के हम इस गीत को आनंद के साथ गाएंगे। நன்றி சொல்லி உமை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உமை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. காற்றுமல்ல மழையுமல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றுமல்ல மழையுமல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரே. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரே. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போது காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்று குறையாமல் காத்திடும் வல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரே. अभी भी हम दोनों हाथों को उठा के हम परमेश्वर की ओर देखेंगे। वो कल आज और कभी नहीं बदलने वाला परमेश्वर है। इस दुनिया चाहे तुम्हारे हाथ को छोड़ देगी, लेकिन परमेश्वर कभी तुम्हारे हाथ को नहीं छोड़ेंगे, कभी तुम्हें धोखा नहीं देंगे। तुम्हारे हाथों को पकड़ के तुम्हें थामेंगे और हर एक दिन तुम्हें उठा के परमेश्वर तुम्हें संभालेंगे। तो उसकी ओर हम देखेंगे और उसकी महिमा करेंगे। सभी अपनी आंखों को बंद करके हाथों को उठा के उसकी ओर देखेंगे। ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு
ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே இதய கண்மலை நீதானையா உயிர் பங்கும் நீதானையா இதய கண்மலை நீதானையா
कोटि स्तुति धन्यवाद, ओ धन्यवाद के साथ स्तुति गाऊंगा यीशु मेरे खुदा, उपकार तेरे हैं बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद, ओ कोटि कोटि स्तुति धन्यवाद। परमेश्वर इस दिन में भी हर एक बच्चों जिसने आराधना किया है, उन हर एक बच्चों को आशीष करना, उनके हाथों को पकड़ के हर एक दिन उनको चलाना। इस महीने भी हमें इस महीने भर हमारे हाथों को पकड़ के चलाना, सारी जो मुश्किल, सारी जो परेशानी से हमें दूर रखे, हमारे सारी जो बीमारी से हमें दूर रखे, हमें और बचा के आगे हमें लेके जाना, और हमें और इस प्रार्थना की ओर चलाना, वचन की ओर इस महीने हमसे बात करना और हमारे हाथों को पकड़ के चलाना। यीशु मसीह के नाम से प्रार्थना करते अच्छे पिता, आमीन। இந்த நாளிலும் ஆண்டவரை நாம் ஆராதித்து இருக்கிறோம். इस दिन में भी हमने परमेश्वर की आराधना की है। ஆண்டவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இருக்கிறது. परमेश्वर का प्रसन्न हमारे बीच में है। இந்த ஜூலை மாதத்திலும் इस जुलाई महीने में நாம் भी ஜெபிக்க போகிறோம். हम प्रार्थना करने वाले हैं। ஜெபிப்பதற்கு முன்பாக प्रार्थना करने से पहले ஆண்டவரே இந்த மாதத்திலே परमेश्वर इस महीने में எவ்வளவு பிரச்சனை, பாடுகள், போராட்டம் இருந்தாலும் कितनी परेशानी, कष्ट, क्लेश के बावजूद நம்ம எப்படி ஆண்டவருக்காக வாழணும், किस तरह से हम परमेश्वर के ஒரு लिए जी रहे 2 हैं। பாயிண்ட்டை மட்டும் சொல்லி நாம் ஜெபிக்க 2 போகிறோம். पॉइंट को हम कहेंगे, उसके बाद प्रार्थना करेंगे। லூக்கா 1:33 சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. एक लूका के सुख समाचार में 1:33 कहता है, परमेश्वर से असंभव कार्य कुछ नहीं। ஆமென். இந்த மாதத்திலே தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. इस महीने में कहा गया है कि परमेश्वर से नामुमकिन कार्य कुछ नहीं। பிரசங்கி 3 சொல்லுகிறது, இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. तो इसीलिए सबोपदेशक में कहा गया है कि हर एक समय के लिए हर एक काल அவருடைய नियुक्त किया गया है। காலத்திலே நிச்சயமாய் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். परमेश्वर अपने समय में, अपने काल में सब कुछ पूरा करेंगे। சரி, இந்த ஜூலை மாதத்திலே நாம் என்ன செய்ய अब வேண்டும்? इस जुलाई महीने में हमें क्या करना है? விசேஷமாய் நம்முடைய சபை மக்களுக்கு, विशेष रूप से हमारे कलीसिया के लोगों को, தாராவி, கோலிவாடா, பைலாப்பூர் விசுவாசிகளுக்கு, புதிய ஆத்துமாக்களுக்கு நான் சொல்லுகிறேன், धारावी, कोलीवाड़ा, बेलापुर और नए जो आत्माएं हैं उनको मैं आज कहना चाहूंगा। இந்த ஜூலை மாதத்திலே ஆண்டவர் நம்ம என்ன சொல்லுகிறார்? इस जुलाई महीने में परमेश्वर हमसे क्या कहते हैं? நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் नीति वचन 11वां अध्याय 30ஆம் வசனம் சொல்லுகிறது, 30वां पद कहता है, நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், जो धार्मिक की जो बल है वो जीवन के वृक्ष है। ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்ளுகிறவன் ஞானவான். जो आत्माओं को जीतता है वो बुद्धिमान है। அடுத்த வசனம் अगला वचन 25ஆம் வசனம், 25वां वचन, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். जो बहुत उदार मन के साथ है, जो उदारता के साथ देता है वो तृप्त होता है। எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ जो पानी बहता, जो पानी डालता है அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். उसी तरह उसके पास भी पानी डाला जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த நாட்களில் நம்முடைய விசுவாசிகள் நன்றாக तो इस கவனிங்க. दिन में हमारे विश्वासी जो है ध्यान से सुनिए। இந்த ஜூலை மாதத்தை ஏனோ தானே வாழாதீங்க. तो इस जुलाई महीने में आप अपने मर्जी के अनुसार मत 2 जिए। காரியத்தை நம்மிடத்தில் 2 எதிர்பார்க்கிறார். चीजों को परमेश्वर हमसे ஒன்று, चाहते हैं। ஆத்துமாக்களை ஆதாயம் एक जो है படுத்திக் கொள்கிற आत्माओं को ஞானமுள்ள ஜனங்களா இருக்க जीतने வேண்டும். वाले समझदार व्यक्ति बनना है। எப்படி சிஸ்டர் பண்றது? कैसे வெளியே सिस्टर போக करना முடியாது, है, बाहर சொல்ல तो नहीं जा पा முடியாது, रहे हैं, हम तो कह தெரியாதா नहीं पा रहे அப்படின்னு நீங்க हैं। கேட்கிறது आप बोल எனக்கு புரியுது. पूछ सकते हो कि आपको ये सब पता नहीं है क्या? ये मुझे समझ में आ रहा है। ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார்? परमेश्वर क्या कहते हैं? இந்த நாட்களிலும் ஆண்டவருடைய கிருபையினாலே इन दिनों में भी परमेश्वर के நமக்கு अनुग्रह के புதன்கிழமை, कारण வெள்ளிக்கிழமை, சண்டே बुधवार நமக்கு को, வருது ப்ரோக்ராம். फ्राइडे को, रविवार को हमारा कार्यक्रम आता है। இந்த வாரத்திலிருந்து ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் 3 நம்முடைய ஃபாஸ்டிங் ப்ரேயர் तो வரப்போகிறது. इस हफ्ते से हमारी फास्टिंग प्रेयर जो है फ्राइडे के 3 बजे से दोपहर को होगा। நல்லா ध्यान கவனிக்கிறீங்களா? से सुन रहे हो कि नहीं? ஃப்ரைடே சுக்கிரருக்கு 10 மணிக்கு பதிலாக மத்தியானம் 3 மணியிலிருந்து நம்முடைய ப்ரோக்ராம் இந்த வாரத்திலிருந்து வரப்போகுது. शुक्रवार को हमारी कार्यक्रम जो है दोपहर को 3 बजे से होगा। पहले 10 बजे था, अभी 10 बजे नहीं, 3 बजे दोपहर को है। ஹல்லேலூயா. हालेलुया। எப்படி ஆத்துமா ஆதாயம் செய்கிறது?
किस तरह से आत्माओं को जीत நீ सकते हैं। எங்கேயும் வெளியே போவேனா, किधर भी बाहर जाने की जरूरत எப்படி नहीं। அப்புறம் செய்யறது? कैसे करते हैं? நமக்கு வருகிற நம்முடைய பிரேயர்ஸ், நம்முடைய ஜெபங்களை जो भी प्रेयर रिक्वेस्ट या जो भी प्रार्थना है, அதை வேதனையோடு, பாடுவோடு, போராட்டத்தோடு, டிப்ரெஷனோடு, கவலையோடு இருக்கிற ஜனங்களுக்காக நீ ஜெபம் பண்ணி तो ऐसे जो डिप्रेशन में है, जो वेदना में है, जो परेशानियों में डूब गए हैं, उनके लिए प्रार्थना करके है ஃபஸ்ட்டு உன் கல்லியில் இருக்கிற ஏரியாவில் யார் அப்படி கஷ்டப்பட்டு வாஞ்சியாக இருக்காங்க அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி இதை போய் காமி, இந்த ப்ரோக்ராம் இப்படி வருது சொல்லி லிங்க்கு அனுப்பி விடுங்க. तो उन ऐसे लोगों से आप मिलिए, उनको दिखाइए, ऐसे कार्यक्रम को बताइए उनको, और ये लिंक शेयर कीजिए ताकि वे समझ पाएँ। இல்லை வேலை செய்கிற இடம், ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, ஊரோ வெளியோ, இந்தியாவோ, வேர்ல்டு ஃபுல்லோ போகுது நம்முடைய ப்ரோக்ராம் तो யூடியூப்பில். ये जो यूट्यूब का जो कार्य है, जो प्रोग्राम जो है यहाँ पर इंडिया में या दूसरे स्टेट में या फिर बाहर देश में भी, पूरी दुनिया में भी देखा जा रहा है। அதனாலே நாம் செய்ய வேண்டியது, तो इसीलिए हमें क्या करना ஆண்டவர் है, ரொம்ப பாரத்தெல்லாம் நம்ம परमेश्वर हमें தரமாட்டார். बोझ को नहीं देंगे ज्यादा। டெய்லி ஒரு ஆளுக்கு அனுப்புங்க. हर रोज एक व्यक्ति को भेजना। சொல்ற புரியுதா? मैं जो बोल रहा हूँ आप समझ रहे அப்படின்னா हो? ஒரு மாசத்துல 30 ஆளுக்கு நம்ம तब इस அனுப்பியிருக்கலாம். तरह से देखेंगे तो एक महीने में हम 30 लोगों को भेज चुके होंगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு ஆளுக்கு நம்மால அனுப்ப क्या முடியாது. हम एक जन के पास इसे दे नहीं पाएंगे, बता नहीं पाएंगे? அனுப்ப முடியும். हम जरूर बता सकते ஆண்டவர் हैं। வேலையை परमेश्वर के काम को ஜாக்கிரதையாய் सावधानी உண்மையாய் बरतकर நாம் सच्चाई के செய்தால் साथ जब हम करेंगे, நம்மால முடியும். हमसे ये हो पाएगा। 30 நாளைக்கு 30 பேருக்கு அனுப்புவோம். 30 दिन में 30 लोगों को भेज सकते हैं। 10ல 1ன்னு வச்சா கூட अगर 10 में एक भी लोग देखते हैं 30 பேர்ல 3 பேராச்சு நம்ம तो ஆதாயப்படுத்தலாம். 30 लोगों में 3 लोगों को हमने तैयार कर लिया। ஆகஸ்ட் மாதம் ஒருவேளை ஆண்டவர் சித்தமாகி சபையை திறந்தா வெறும் கையோட வரமாட்டோம், 3 ஆத்துமாக்களோடு வரலாம். तो यहाँ पर अगस्त महीने में अगर परमेश्वर की इच्छा हो, कलीसिया खुल जाती है, तो यहाँ पर हम खाली हाथ नहीं आएंगे, बल्कि 3 लोगों को साथ ले आएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। இதை செய்ய முடியுமா? इसे कर முடியாதா? सकते हैं कि नहीं? முடியும். कर सकते हैं। ஆண்டவர் பாரமான ஒன்றை நமக்கு परमेश्वर செய்ய हमें மாட்டார். बोझ से भरा एक चीज को करने के लिए नहीं कहते। ஆண்டவர் நம்மை குறித்து परमेश्वर हमारे அறிந்திருக்கிறார். बारे में समझते हैं। 25ஆம் வசனம், 25वां वचन, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். यहाँ लिखा गया है जो उदारता के साथ देता है वह हष्ट पुष्ट रहता है। எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். जो दूसरों के खेत में पानी डालता है उसकी खेत में पानी डाला जाएगा। உதார குணமுள்ள ஆத்துமாவாய் நாம் இருக்க வேண்டாம். उदारता के साथ, उदार मन के साथ हमें रहना है, उदारता के उस स्वभाव के साथ रहना है। இதையே தான் புதிய ஏற்பாட்டின் சத்தியம் इसी बात சொல்கிறது. को नए नियम में सत्य में कहा गया है। அதுல என்ன சொல்றாரு? क्या எவன் लिखा गया தண்ணீர் है? பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். वही लिखा गया है कि जो पानी दूसरों की खेत में डालता है उसकी खेत में पानी डाला जाएगा। லூக்கா 6:38 சொல்றார், लूका 6:38 वचन में कहते हैं, கொடுங்கள் அப்போது உங்களுக்கும் கொடுக்கப்படும். यहाँ लिखा गया है दिया करो तब तुम्हें भी दिया जाएगा। அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். लिखा गया है लोग पूरा नाम दबा कर हिला कर और उभरता हुआ तुम्हारे गोदी में डालेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப யாரு நாம் தண்ணீர் பாய்ச்சுகிறோமோ जो कोई भी इस तरह से पानी डालते हैं, அவர்களுக்கு தண்ணீர் इस तरह பாய்ச்சப்படும். से उनके पास भी पानी அது डाला जाता மட்டுமல்ல, है। அப்படிப்பட்ட ஆத்துமா इस तरह की செழிக்கும். आत्मा हष्ट पुष्ट होगी या हरियाली के साथ रहेगी। அதற்கு முன்னாடி इसके வசனம் पहले एक वचन சொல்கிறது, कहता है, மாறி இறைத்தும் விருத்தி அடைவார் உண்டு. उसके पहले एक वचन लिखा गया है, बहुत लोग जो है बहुत भोकर तृप्त होते हैं, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் जो बहुत कंजूसी करके வறுமை அடைவாரும் உண்டு. व्यर्थ यानी वे कंगाल भी हुए हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஜூலை மாதத்தை அசட்டை பண்ணி तो इस விடாதீர்கள். जुलाई महीने को हमें ठुकराना नहीं है, ஆண்டவர் तुच्छ नहीं 2 समझना है। காரியத்தை நம்முடைய परमेश्वर சபைகளுக்கு हमारे எதிர்பார்க்கிறார். कलीसियाओं में 2 चीजों को चाहते हैं। ஆத்தும ஆதாயம் செய்கிற மகனாய், மகளாய், வாலிபனாய், வாலிப பிள்ளையாய், சிறு பிள்ளையாய் இருங்கள்.
आत्मा को जीतने वाले जवान लड़के लड़कियां, छोटे बच्चे, बड़ों बनकर रहना। இந்த நாட்களிலே इन दिनों में எல்லாரும் கஷ்டப்படுகிறார். सभी लोग मुश्किल में हैं। இவற்றின் மத்தியிலும் इनके बीच ஆண்டவர் நம்மை में போஷித்து परमेश्वर हमें வருகிறார். भोजन दे रहे हैं, நம்மை திருப்தியாய் परमेश्वर हमें நடத்துகிறார். तृप्त चला रहे हैं। அவர் நமக்கு என்ன நன்மை परमेश्वर ஆசீர்வாதம் கொடுத்தாரோ जो भी भलाई आशीर्वाद को दे रहे हैं, அதிலிருந்து அவருக்கு தசம பாகம் उससे காணிக்கை दशमांश எவ்வளவு दान ஊழியங்களை इस கொடுப்பதிலே तरह से सेवाओं में देने में நாம் உண்மையாயிருப்பா. सच्चाई के साथ रहेंगे। அப்படிப்பட்ட ஆத்துமா इस तरह की आत्मा जो है செழிக்கும்னு वो சொல்ற. हष्ट होगी करके நல்லா लिखा கவனிங்க. गया है। ध्यान से ஆண்டவர் सुनिए। சொன்னால் परमेश्वर சொன்னதா. जब कहते हैं तो कहते उतना பஞ்ச ही कह दिया। காலத்திலும் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொன்னார். परमेश्वर ने कहा है कि इस अकाल के समय में तुझे तृप्त करूंगा। கண்மலை தேனினால் உன்னை போஷிப்பேன் लिखा சொன்னார். गया है पर्वत की मधु से मैं तुझे भोजन दूंगा। எப்ப कब? ஆண்டவருக்காக மாறி இருக்கிற ஜனமா. जब हम परमेश्वर के लिए बहुताई के साथ बोते हैं तब। அப்படி நாம் இருக்கும்போது जब इस तरह से है நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை हमारी செழிக்கும். आत्मिक जीवन बढ़ेगी। இதுவரை நாம் अब तक செய்யவில்லை हमने என்றால் नहीं किया है இந்த மாதத்தை तो நான் इस महीने செய்கிறேன் से हम ஆண்டவரே. करेंगे प्रभु। அசட்டை பண்ண इसे மாட்டேன், ठुकराएंगे नहीं, நிர்விசாரமாய் வாழ மாட்டேன், हम इसमें तुझ से எனக்குன்னு चमक நான் कर नहीं சொல்லிக்க जिएंगे, மாட்டேன். मैं अपने लिए कहकर नहीं எனக்குன்னு रहूंगा। நீர் எதை கொடுக்கிறீரோ मेरे लिए आप जो कुछ அதை भी நான் देते हो உண்மையாய் उसे मैं இருப்பேன் सच्चाई के ஆண்டவரே. साथ उसमें रहूंगा। அப்படி इस तरह से நாம் மனம் திரும்பி मन फिर के ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் परमेश्वर के पास பண்ணும்போது विनती जब करते हैं, ஆண்டவர் நம் परमेश्वर விண்ணப்பத்துக்கு हमारे பதில் विनतियों के लिए கொடுக்கிறவராய் जवाब देने वाले இருக்கிறார். बनकर रहे हैं। தசம பாகம் दशमांश, காணிக்கை, दान, பொருத்தனை காணிக்க, इंसार और जो நன்றி காணிக்க, धन्यवाद के दान जो எல்லாவற்றிலும் वादा நாம் किया है वो உண்மையாய் दान, இருக்க उन வேண்டாம். सारी चीजों में हमें सच्चाई के साथ யார் रहना है। தண்ணீர் जो பாய்ச்சுகிறாமோ कोई भी इस तरह से पानी डालते அவனுக்கு हैं தண்ணீர் उसके பாய்ச்சப்படும். पास पानी डाला जाता है। கொடுங்கள், दोया அப்போது करो உங்களுக்கும் तब तुम्हें भी दिया கொடுக்கப்படும். जाएगा। சும்மா பணம் மட்டும் இல்ல, सिर्फ केवल पैसा नहीं, நம்முடைய நேரம், हमारा समय, நம்முடைய சரீர हमारे உழைப்பு, शरीर की जो मेहनत है, எல்லாவற்றையும் इन ஆண்டவருக்காக सारी கொடுக்க चीजों को வேண்டும். परमेश्वर के लिए देना है। வீட்டில் இருந்தே அவர் घर में சொல்வதை बैठकर கேட்க முடியும். परमेश्वर जो कहते हैं उसे सुनकर चल सकते हैं। ஆத்துமா ஆதாயம் आत्मा செய்கிற को हम ஜனமாய் जीतने वाले மாறு. बन सकते हैं। இரண்டாவது दूसरी ஆண்டவருக்கு बात जो है परमेश्वर के நமக்கு लिए கொடுக்கப்பட்ட पूछना, நன்மைகளை हमारे पास जो भलाई मिली है உண்மையாய் उसमें இருப்பா. सच्चाई के साथ இப்போது रहेंगे। நாம் எல்லாரும் अब सब ஜெபிக்க मिलकर போகிறோம். प्रार्थना करने वाले हैं உலகத்துக்காக, दुनिया के लिए, இந்தியாக்காக, भारत देश के लिए, महाराष्ट्र के लिए, விசேஷமாய் विशेष தானா रूप से பகுதிக்காக थाने के लिए ஜெபிக்க हम मुख्य போகிறோம். रूप से प्रार्थना ஆண்டவர் करेंगे। தாராவிக்காக परमेश्वर ஜெபித்த धारावी के ஜெபத்தை लिए जो கேட்டிருக்கிறார். प्रार्थना को सुन रहे அதனால सुना தாரா है। எல்லாம் इसलिए धारावी ரேட் में கம்மியாகி अभी ஒண்ணு नेट இல்லாம रेट जो है போகுது. कम होकर नहीं के समान बदल ஆண்டவருக்கு रहा है। நன்றி சொல்லுமா. परमेश्वर को धन्यवाद தானால कहेंगे। ரொம்ப இருக்கு, थाने में बहुत நவி है, மும்பைல ரொம்ப नवी இருக்கு, मुंबई में बहुत है, பூனால ரொம்ப पुणे இருக்கு, में बहुत है, பால்கர்ல ரொம்ப पालगढ़ இருக்கு. में बहुत है। அப்படிப்பட்ட इस तरह ஏரியாக்காக के एरियाज के நாம் लिए ஜெபிக்க हम போகிறோம். प्रार्थना करने वाले இன்னும் हैं। இந்த மழை காலங்களே और ये बारिश के वक्त எந்தவித में நோயும் நம்ம कोई भी வராதபடி बीमारी न आए, நம்ம इसलिए மகாராஷ்டிராவை हमारे महाराष्ट्र பாதுகாக்கும்படியா को बचाने के लिए ஜெபிக்க போகிறோம். प्रार्थना करेंगे। சபைகள் எல்லாம் திறக்கப்பட सारे जो வேண்டாம். कलीसियाओं को खुलना है, எல்லாம் அவருடைய सब कुछ கரத்தில் उसके हाथों में இருக்கிறது. है। அவருடைய கரத்தை उसके நோக்கி हाथों பார்ப்போமா. को न्योर ஆண்டவரே, देखेंगे। இப்படிப்பட்ட परमेश्वर சூழ்நிலையில इस तरह की परिस्थिति में भी நான் உம்மை நம்பி हम இருக்கிறேன். तुम्हारे पर भरोसा कर அவரை रहे हैं। நம்பின उसके ஜனங்க पर भरोसा करने वाले लोग ஒருபோதும் कभी भी வெட்கப்பட்டு शर्मिंदा போவதில்லை. नहीं होंगे। அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ उसके ऊपर जो அவன் विश्वास करेंगे வெட்கப்படுவது वह இல்லை कभी என்று शर्मिंदा नहीं होंगे करके வேதம் சொல்லுகிறது. बाइबल कहती है। அதன்படி उसके நாம் अनुसार ஒருபோதும் வெட்கப்பட்டு போக हमें விட மாட்டார். परमेश्वर हमें कभी शर्मिंदा होने नहीं देंगे। நாம் ஜெபிக்க प्रार्थना போகிறோம். करेंगे। ஆண்டவரே, மை நன்றியோடு परमेश्वर, इस சோத்தரிக்கிறார். वक्त में तुम्हारा धन्यवाद எல்லாரும் करते இணைந்து हैं। நாம் सभी लोग ஜெபிப்போம். मिलकर प्रार्थना ஆண்டவரே, करेंगे। இந்த ஜூலை परमेश्वर, மாதத்துக்காக जुलाई महीने में, ஜெபிக்கிறார். जुलाई महीने के लिए உலகத்துக்காக प्रार्थना करते हैं। ஜெபிக்கிறார். भारत दुनिया எல்லா के लिए प्रार्थना கண்ட்ரீஸுக்காக करते हैं। ஜெபிக்கிறார். सारे countries के लिए இந்தியாக்காக प्रार्थना करते हैं। ஜெபிக்கிறோம் டாடி. परमेश्वर भारत देश के लिए ஆண்டவரே, प्रार्थना உலகத்தை करते हैं। ஆட்டி படைக்கிற परमेश्वर இந்த दुनिया கொரோனா के ऊपर வைரஸ் अधिकार करने வீரியங்கள் वाले இயேசு कोरोना वायरस की கிறிஸ்துவின் जो कार्य है நாமத்தில் यीशु ஒன்றும் मसीह के இல்லாமல் नाम में போவதாகப்பா. नहीं के समान எங்கள் बदल जाए। இந்தியாக்காக ஜெபிக்கிறார். परमेश्वर भारत देश के लिए प्रार्थना 134 करते கோடி हैं। ஜனங்களை परमेश्वर நினைவு 134 करोड़ கூறுவீராக. लोगों को आप याद करना। 26 ஸ்டேட் 7 26 யூனியன் स्टेट, டெரிட்டரிஸ் यूनियन மேல் टेरिटरीज உம்முடைய और ரத்தத்தை के ऊपर தெளிக்கிறார். तुम्हारी लहू को छिड़कते हैं। விசேஷமாய் ரெட் विशेष ஜோனா रूप से இருக்க रेड जोन में रहने மகாராஷ்டிரா, वाले महाराष्ट्र, ஆண்டவரே, தமிழ்நாடு, குஜராத், கேரளா, तमिलनाडु, ஆண்டவரே, गुजरात, ராஜஸ்தான், केरला, டெல்லிக்காக राजस्थान, ஜெபிக்கிறார். के लिए प्रार्थना करते எல்லாரும் हैं। இணைந்து ஜெபம் सभी लोग பண்ணுங்க. मिलके प्रार्थना எந்தெந்த करेंगे। ஸ்டேட்ல जो உங்களை स्टेट में வச்சிருக்காரோ परमेश्वर ने அப்பா, तुम्हें रखा எங்க है। ஸ்டேட்டை परमेश्वर பாதுகாத்து स्टेट की கொள்ளுங்கப்பா. सुरक्षा करना। தேசமாய் மகாராஷ்டிராவை பாதுகாத்து विशेष रूप से கொள்ளுங்க.
महाराष्ट्र की ஆண்டவரே जिम्मेदारी लेना। 1.5 லட்சத்துக்கு परमेश्वर மேல कैसे तो இன்ஃபெக்ட் 1.5 ஆன लाख के பிள்ளைங்க ऊपर लोग जो இருக்கிறாங்க है infected हुए हैं। ஆண்டவரே 36 परमेश्वर ऐसे டிஸ்ட்ரிக்டாக 36 ஜெபிக்கிறார் डिस्ट्रिक्ट्स के लिए மும்பை प्रार्थना தானா करते हैं। நாசிக் நாக்பூர் परमेश्वर मुंबई, ஆண்டவரே थाना, சோலாப்பூர் नासिक, கோலாப்பூர் नागपुर, பூனா सोलापुर, ஆண்டவரே पुणे, ஔரங்காபாத் औरंगाबाद, சோலாப்பூர் கோலாப்பூர் सोलापुर, ஆண்டவரே कोल्हापुर, எல்லா ஸ்டேட் परमेश्वर हर एक டிஸ்ட்ரிக்டாக डिस्ट्रिक्ट के लिए ஜெபிக்கிறார் प्रार्थना करते हैं। மகாராஷ்டிரா ஈஸ்ட் வெஸ்ட் महाराष्ट्र, நார்த் ईस्ट, சவுத் वेस्ट, नॉर्थ, எல்கை साउथ, எங்கிலும் உடைய सारी ரத்தத்தை सीमाओं में तुम्हारे लहू को தெளிக்கிறோம் छिड़कते हैं प्रभु। எல்லா இன்ஃபெக்ட் ஆன பிள்ளைகள் सारे தொட்டு infected बच्चों को छूकर சுகமாக்குவீராக चंगा करना। எல்லா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன सारे பிள்ளைகள் हॉस्पिटल में எல்லா admit हुए இயேசு बच्चों को கிறிஸ்துவின் यीशु நாமத்தில் मसीह के சுகம் नाम में वे चंगे हो அடைவார்களாக जाए। தேசமாய் परमेश्वर தானாக்காக विशेष रूप से ஜெபிக்கிறார் थाने के लिए प्रार्थना ஈஸ்ட் करते हैं। வெஸ்ட் ईस्ट, நார்த் वेस्ट, சவுத் नॉर्थ, எல்லா साउथ, பில்டிங் सारे சொப்படப்பட்டு buildings, எல்லா सारे ஏரியாக்காக झोपड़पट्टी जो हैं, ஜெபிக்கிறோம் सारे அப்பா areas के लिए எல்லா प्रार्थना करते இன்ஃபெக்ஷன் हैं। இயேசுவின் परमेश्वर நாமத்தில் सारे குறைந்து infections போவதாக यीशु मसीह के नाम டெத் में ரேட் कम हो குறைந்து जाए। போவதாக Death rate जो है कम हो தானாமே जाए। உம்முடைய परमेश्वर ரத்தத்தை थाने के ऊपर तुम्हारे தெளிக்கிறார் लहू को छिड़कते ஆண்டவரே हैं। உம்முடைய ரத்தம் परमेश्वर இந்த तुम्हारा நோய்களை लहू जो है इन सारी சுகமாக்கும்படியா बीमारियों को चंगा करने के ஜெபிக்கிறார் लिए प्रार्थना करते हैं। ஆண்டவரே தாராவி परमेश्वर ஜெபத்தை धारावी के கேட்டு लिए प्रार्थना को குறைத்திருக்கிறீர் सुनकर உமக்கு நன்றி आपने சுவாமி रेट को कम நவி किया है। மும்பைக்காக धन्यवाद। नवी ஜெபிக்கிறோம் मुंबई के लिए प्रार्थना பூனாக்காக करते हैं। पुणे के लिए ஜெபிக்கிறோம் प्रार्थना ஆண்டவரே करते हैं। எல்லா ரெட் ஜோனை परमेश्वर எல்லாம் सारे அப்பா रेड जोन को ஒன்றும் இல்லாமல் आप नहीं के ஆக்குவீராக समान बदलना प्रभु। மழை கூடாத காரியம் ஒன்றும் आपसे இல்லப்பா नामुमकिन कार्य कुछ नहीं। ஆண்டவரே ஐசோலேஷன் परमेश्वर जो வார்டில் இருக்க isolation பிள்ளைகளை ward में रहने தொட்டு वाले बच्चों को சுகமாக்குங்கப்பா छूकर चंगा करना है। மீண்டும் ஜீவனை परमेश्वर தாங்க और ஆண்டவரே जीवन को देना। சீக்கிரம் மருந்தெல்லாம் परमेश्वर கண்டுபிடிக்கப்பட்டு जल्द ही ஹீலாக सारी- உதவி செய்யுங்கப்பா सारी दवाइयों को ஆண்டவரே ढूंढकर वे जल्दी ஐசோலேஷன் heal होने வார்டு के लिए ஆண்டவரே मदद करना। ஐசியூல ஆண்டவரே Isolation ward और வென்டிலேட்டர்ல ICU में இருக்க ventilator பிள்ளைகளெல்லாம் में रहने தொடுங்க वाले बच्चों को சுவாமி छूना प्रभु। ஆண்டவரே மீண்டும் ஜீவனை परमेश्वर और தாங்கப்பா जीवन को देना। டெத்தான பிள்ளைகளை ஆண்டவரே குடும்பங்களை परमेश्वर பாதுகாத்து जो बच्चों கொள்வீராக के परिवार में அந்த डेथ हुआ है उन பிள்ளைகளுக்கு परिवारों ஒரு को सुरक्षित ஆண்டவரே रखना। தீமையும் வராத परमेश्वर படிக்கே कोई भी बीमारी தேவனுடைய ना हो, கரம் बुराई ना आए பாதுகாக்கும்படியா इसलिए ஜெபிக்கிறார் परमेश्वर का हाथ उन्हें மீதியான सुरक्षित பிள்ளைகளை रखे। பாதுகாக்கும்படியா बाकी के बच्चों को ஜெபிக்கிறார் सुरक्षित இந்த रखे। ஜூலை மாதத்தில் परमेश्वर எல்லா जूलाई கொரோனா महीने में வைரஸ் सारे இன்ஃபெக்ஷன் कोरोना वायरस की கம்மியாவதாகப்பா इन्फेक्शन जो है कम हो जाए। உம்மாலே அன்றி परमेश्वर வேற तुमसे ஒருவராலும் तुम्हारे முடியாது अलावा और சுவாமி किससे भी नहीं हो உம்முடைய पाएगा। இரக்கத்துக்காக परमेश्वर கெஞ்சுகிறார் तुम्हारी दया के लिए உம்முடைய करते காருண்யத்துக்காக हैं। तुम्हारी கெஞ்சுகிறார் करुणा के लिए हम இதன் विनती நிமித்தம் करते हैं। பயத்தினால் इसके ஆண்டவரே विरुद्ध में பயந்து इसके கொண்டிருக்க कारण பிள்ளைகளை डर के- डर को விடுதலை मारे ஆக்குவீராக जो बच्चे हैं उनको கலக்கத்தில் இருக்க छुड़ाना। ஜனங்களை விடுதலை ஆக்குவீராக जो उलझन உம்முடைய में हैं, जो இரத்தத்தை डर में हैं, எல்லா उनको பிள்ளைகள் छुड़ाना। மேலே தெளிக்கிறோம் तुम्हारे சாமி लहू का हर एक बच्चों உம்முடைய के ऊपर இரத்தம் छिड़कते தான் हैं। மகாராஷ்டிராவை तुम्हारा लहू जो है, பாதுகாக்கும்படியா हर एक महाराष्ट्र के ஜெபிக்கிறார் लोगों को बचाए। அப்பா மழை காலத்துக்காக ஜெபிக்கிறார் बारिश के वक्त இந்த के लिए 3 प्रार्थना மாதத்தை करते हैं। மகாராஷ்டிரா परमेश्वर எவ்வளவு 3 மழை महीने வேணுமோ में அதை बारिश மட்டும் में தாங்க जितनी சுவாமி बारिश की जरूरत இந்த है, மழையின் महाराष्ट्र में நிமித்தம் उतना देना। ஃபீவர் கோல்டு महाराष्ट्र கஃப் ஆஸ்மா பேஷண்ட் டிபி எவ்வளவோ பிள்ளைகள் சஃபர் ஆகாத பட்டிக்கு परमेश्वर சுவாமி कोई भी உம்முடைய बीमारी से கரம் बच्चे அவர்களை जो है பாதுகாக்கும்படியா उनको ठेस न पहुंचे, ஜெபிக்கிறார் तुम्हारा हाथ எல்லா बच्चों को நோய்களுக்கு छुए விலக்கி प्रभु। பாதுகாத்து परमेश्वर सारी ரட்சிக்கும்படியா बीमारी से दूर कर ஜெபிக்கிறார் दूर बचाना। எல்லா ஆண்டவரே இந்தியா முழுவதும் மழை परमेश्वर பெய்து सारे சுவாமி भारत देश में बारिश தேவையான जो அளவு होकर மழையை जरूरत की கொடுப்பீராக बारिश को देना। இந்தியா சைனா பார்டரை परमेश्वर சமாதானம் इंडिया चाइना बॉर्डर में வருவதாக समाधान आए। எங்கள் இந்திய தேசத்தை परमेश्वर हमारे भारत देश की பாதுகாப்பீராக सुरक्षित रखना, எல்லா सुरक्षा ஃபைனான்ஸ் करना। கிரைசிஸ் सारे எல்லாம் நார்மல் financial crisis அடைவதாக जो है वो normal எல்லா हो जाए। பிள்ளைகள் உணவு सारे ஆண்டவரே बच्चे जो தேவைகளை हैं, சந்திப்பீராக बच्चों की जरूरतों को पूरा ஆண்டவரே करना। திக்கெட்டு போன परमेश्वर பிள்ளைகளை जो सहारा के बिना है, பாதுகாப்பீராக उन सब बच्चों को நொந்து सहारा போன देना। இருதயங்களை जो बच्चे தேற்றுவீராக बेसहारा है, டிப்ரெஸான பிள்ளைகளை depressed ஆண்டவரே बच्चों को ஒரு आप அற்புதம் उनके செய்வீராகப்பா जीवन में चमत्कार करना। எல்லா மென்டல் டிஸார்டரா போய் கொண்டிருக்க mental பிள்ளைகளை disorder நீ में ஒரு जाने வீச்சை वाले நீ நினைவு हर एक கூர்ந்து बच्चों को आप ஆண்டவரே याद करके அவர்களுக்கெல்லாம் நல்ல ஆண்டவரே ஒரு ஃபீச்சரை தரும்படியா उनके लिए ஜெபிக்கிறோம் अच्छे அப்பா. भविष्य को देने वाले हो धन्यवाद। சின்ன பிள்ளைகளை பாதுகாத்துக் परमेश्वर கொள்ளுங்க छोटे बच्चों को बचाना। பெரிய ஆண்டவரே बड़े ஓல்டேஜ் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க वो எல்லா बुजुर्ग हैं, उनको வயதுப்பட்ட बचाना। ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க हर एक ஆண்டவரே उम्र के लोगों को அப்பா बचाना। ஒரு பிள்ளைகளும் இன்னைக்கு இந்த நோய் நிமித்த சாக கூடாது ஆண்டவரே परमेश्वर इस बीमारी के நீரே कारण कोई बच्चों எங்களை को बनना नहीं है। பாதுகாக்கும்படியா परमेश्वर आप ஜெபிக்கிறார் हमें सुरक्षित உம்முடைய रखना। கரம் ஆண்டவரே हमारा हाथ जो है எல்லா இடங்களிலும் सारे இருக்கும்படியா जगह में ஜெபிக்கிறார் रहने के लिए प्रार्थना धारावी करते में हैं। ट्रेन कोलीवाड़ा में बेलापुर में नवी मुंबई आंडवरे विक्रोली मुल्लन எல்லா ஏரியா மேல परमेश्वर कही இருப்பதாக गई हर एक एरिया में तुम्हारा लहू रहे प्रभु। நீரே எங்களை हाथ रहे। பாதுகாக்கிறவரப்பா परमेश्वर आप हमें இந்த सुरक्षित ஜூலை रखने वाले மாதம் हो। முழுவதும் जूलाई உம்முடைய महीने में கரத்தை ஒப்பு हर तुम्हारे கொடுக்கிறார் हाथ में समर्पित करते உம்முடைய हैं। சித்தம் तुम्हारी போல் எங்களை इच्छा நடத்துங்க इस जगह में हो। உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு इच्छा கொடுக்கிறார் के लिए समर्पित எல்லா करते हैं। துதி கனம் सारी மகிமை स्तुति, आदर, எல்லாம் महिमा ஒருவருக்கே हमें செலுத்துகிறார் को देते हैं। மீட்பெரும் ரட்சமாய் उद्धारकर्ता இயேசு கிறிஸ்துவின் यीशु நாமத்தை मसीह के नाम ஜெபிக்கிறோம் में நல்ல प्रार्थना பிதாவே करते हैं। ஆமே पिता, आमेन, எல்லா आमेन। கைகளை सभी ताली தட்டி बजाकर ஆண்டவரை ஸ்தோத்திரம் परमेश्वर को பண்ணுவா धन्यवाद இந்த कहेंगे। மாதம் முழுவதும் परमेश्वर ஆண்டவர் इस நம்மை महीने भर பாதுகாக்கும்படியா सुरक्षित ரட்சிக்கும்படியா परमेश्वर रख रहे हैं, हमें उद्धार ஓ कर रहे हैं। தேவ சித்தம் परमेश्वर की செய்யும்படியா इच्छा करने के எல்லா लिए கரங்களை सभी தட்டி ताली ஸ்தோத்திரம் बजाकर
मिलाकर பண்ணுவோம். धन्यवाद करेंगे।
ரெண்டாவது अगली சபைகளுக்காக बात ஜெபிக்க कलीसियाओं के लिए हम போகிறார். प्रार्थना करेंगे। சபைகள் திறக்கப்பட कलीसिया के வேண்டாம், लोगों कलीसियाओं को அதுவும் खुलना है, ஆண்டவருடைய கரத்தில் தான் ये भी இருக்குது. परमेश्वर के हाथ में ही எப்ப है। திறப்பாருன்னு कब அவர் खोलेंगे? நினைக்கிறாரோ परमेश्वर அப்பதான் जब चाहते हैं திறப்பார். तब होगा। ஆண்டவரே எங்களை சுத்தம் பண்ணும் परमेश्वर ஐயா, हमें आप शुद्ध உமக்கு करना। பிடித்தமில்லாத परमेश्वर आप காரியங்கள் जिन எங்களை चीजों को விட்டு नहीं நீக்கி चाहते हैं போடா. उन चीजों को दूर எங்கள் करना। பாவங்கள் அக்கிரமங்கள் हमारे पाप, தடையாயிராதபடி जो है वे ஒரு रुकावट न விசை बने எங்களை इसलिए। அர்ப்பணிக்கிறோம் என்று परमेश्वर एक சொல்லி बार हम अपने आप को எல்லா अर्पण கைகளை करते हैं, உயர்த்தி कहकर ஜெபம் सभी हाथों को பண்ணுமாமா. उठाकर प्रार्थना அப்பா करेंगे। உம்முடைய परमेश्वर சபைக்காக तुम्हारे ஜெபிக்கிறார். प्रार्थना உம்முடைய के लिए कलीसिया के लिए சரீரமாகிய प्रार्थना சபை करते हैं। तुम्हारी இரத்தத்தால் कलीसिया மீட்டு जो கொள்ளப்பட்ட शरीर है, சபையை நினைவு கூறுங்க लहू के ஆண்டவரே. कारण जो बचाई அப்பா गई खरीद சபையை को எந்த कलीसिया को याद நேரத்தில் करना। திறக்க வேண்டும் என்ற परमेश्वर சித்தம் जिस கொண்டிருக்கிறீரோ समय में आप அதை कलीसिया को खोलना திறந்து விட चाहते हैं, உம்மாலே उस முடியும் समय में ஆண்டவரே. आप खोलने के உமக்கு लिए முன்பாக सामर्थ्यमय हो। நிற்பவன் யார் हमारे ஆண்டவரே? सामने कौन रख सकता எங்களை है? அர்ப்பணிக்கிறோம் परमेश्वर अपने आप को ஆண்டவரே. हम अर्पण करते எங்கள் हैं। ஆவி ஆத்மா परमेश्वर हमारी சரீரத்தை आत्मा देह शरीर को அர்ப்பணிக்கிறார். समर्पित உமக்கு करते हैं। பிரியமில்லாத परमेश्वर तुम காரியங்களை जो எங்களை चीजों को விட்டு पसंद नहीं விலக்கி करते, उन போடுங்க. चीजों को दूर உம்மை करना। பிரியப்படுத்துகிற ஜனமாக हमें प्रसन्न உம்முடைய करने वाले சித்தம் लोगों के செய்கிற तौर में, சபையாக इच्छा को करने वाले ஆண்டவரே के तौर எங்களை में, அர்ப்பணிக்கிறோம் परमेश्वर अपने ஆண்டவரே. आप को हम अर्पण இந்த करते மாதத்தில் हैं। உம்முடைய சித்தம் परमेश्वर इस நிறைவேற महीने में भी வேண்டாம். तुम्हारी इच्छा पूरी हो। ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு आत्माएं जो उद्धार எங்களை पाने के लिए அர்ப்பணிக்கிறோம் अपने आप को ஆண்டவரே. हम अर्पण करते என்ன हैं। செய்ய வேண்டும் परमेश्वर சொல்லியிருக்கீங்க, क्या करना है करके அதை कहना உண்மையும் कहा है உத்தமாய் நாங்கள் सच्चाई और செய்யத்தக்கதா खराई के साथ करने के எங்களை लिए। உம்முடைய ஆவியினாலும் பலத்தினாலா परमेश्वर तुम्हारी आत्मा और வல்லமையினாலும் बल से கிருபையினாலா और अनुग्रह से, சத்தியத்தினாலும் सत्य से, பரிசுத்தத்தினாலா पवित्रता से எங்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறார். हमें भरने के लिए எல்லா प्रार्थना சபைகள் करते हैं। பரிசுத்தம் सारे அடைவதாக, कलीसियाएं जो है पवित्र எல்லா हो। சபைகள் தேவ सारी சித்தம் कलीसियाएं जो है நிறைவேறும் परमेश्वर की சபைகளா इच्छा के साथ மாறட்டா. होकर எல்லா சபைகள் बदलने वाले ஆயத்தமாக कलीसिया बने। தக்கதா सारे திறப்பிலே कलीसियाएं जो நின்று तैयार ஜெபிக்கிற हो इसलिए। சபைகளாக மாறுங்கப்பா. परमेश्वर द्वार में खड़े रहकर ஆத்ம प्रार्थना करने பாரத்தால் वाले बनाना, நிரப்புங்க आत्मा के ஆண்டவரே. बोझ से भरना। ஜெப ஆவியை ஊற்றுங்க प्रार्थना की ஆண்டவரே. आत्मा को उंडेलना। விண்ணப்பத்தின் ஆவியை विनती की ஊற்றுங்க आत्मा को ஆண்டவரே. उंडेलना प्रभु। ஏனோ தானோ என்று परमेश्वर में வாழாத रह गए படிக்கு जिंदगी को न जिए உணர்வுள்ள इसलिए। சபையாக एहसास करने वाली உம்முடைய कलीसिया के तौर விருப்பத்தை में, நிறைவேற்றுகிற तुम्हारी इच्छा को पूरी சபையாக करने वाले மாற்றுங்க. कलीसिया के तौर में சபையில் बदलना। அநியாயங்கள் परमेश्वर அக்கிரமங்கள் कलीसिया में जो குறைகள் अन्याय और குற்றங்கள் अधर्मता है, மீறுகளை जो தயவாய் நீ நீக்கி போடுங்க अपराध है, ஆண்டவரே. गुनाह है, उसे सारी चीजों को दूर करना। உண்மையில் ஊழியங்க सच्चे जो सेवक जो है, ஊழியக்காரர்கள் सेवाएं जो है, சேனைகள் பெருகட்டா, सेवकों की जो सेना बढ़े, வைராக்கியமுள்ள சேனை பெருகட்டா. वैराग्य से तुम्हारी இனி सेना बढ़े, உம்மை அன்புப்படுத்துகிற ஜனமாய் அல்லப்பா, तुम्हें दुख करने वाले உமக்கு नहीं। சந்தோஷத்தை கொடுக்கிற சபைகளாக மாறட்டா. परमेश्वर जो आने वाली எல்லா कलीसियाएं तुम्हें खुशी को அக்கிரமங்களை देने वाले बने, மன்னித்து सारे ஆண்டவரே अधर्मता को दूर करके, சீக்கிர சபையை தொடர்ந்து உம்மை ஆராதிக்க जल्दी உதவி कलीसिया को செய்யுங்கப்பா. खोलकर तुम्हारी आराधना சபையிலே करने के लिए मदद கழிப்பின் करना। சத்தம், வசன कलीसिया சத்தம், में जो துதியின் சத்தம், मगन ஜெப होने की आवाज, சத்தம் स्तुति की கேட்கப்படும்படியா आवाज, ஜெபிக்கிறேன். प्रार्थना की आवाज सुनाई दे। உம்முடைய கரத்தில் तो हाथ में ஒப்புக் समर्पित கொடுக்கிறேன். करते हैं। நீர் என்ன செய்ய आप வேண்டும் என்று जो करना சித்தம் चाहते हो கொண்டிருக்கிறீரோ करने की सोच रहे அதை हो, செய்து முடிங்கப்பா. उसे आप पूरा करना। நீங்களே பொறுப்படுத்திக் आप கொள்ளுங்க. जिम्मेदारी लेना। இயேசு கிறிஸ்துவின் यीशु मसीह நாமத்தை के नाम में ஜெபிக்கிறோம் நல்ல प्रार्थना करते பிதாவே. हैं। अच्छे ஆமென் पिता, ஆமென். आमेन இப்போது आमेन। உங்களுக்காக ஜெபிக்க अभी हम போகிறோம். आपके लिए प्रार्थना करते முதலாவது हैं। எதை செய்யுமா? पहले आपको क्या நான் करना தேவ है? சித்தம் செய்ய परमेश्वर की வேண்டாம். इच्छा को पूरा करना அப்படி है। செய்தா ऐसे जब आप நீ करेंगे, செழிப்பாய் என்று आप हष्ट சொல்லுகிறார். पुष्ट रहेंगे करके लिखा ஆத்துமா गया है। செழிப்பது போல आत्मा जिस तरह உன் से हष्ट पुष्ट ஆத்துமா होती है, வாழ்வது போல जिस तरह से நீ तुम्हारी आत्मा जीती है, எல்லாவற்றிலும் इस வாழ்ந்து तरह से तुम्हें हर சுகமாய் एक जगह இருப்பாய். में जी कर सुखी रहना है। ஒன்னு யோவான்ல एक சொல்ற यूहन्ना में कहा गया நாம் है, ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे। எல்லா முழங்காலை போட்டு हम सभी लोग அப்பா घुटने இந்த टेक कर மாதத்திலே पिता ஒவ்வொரு इस பிள்ளைகளுக்காக महीने में ஜெபிக்கிறார். हर एक बच्चों के लिए प्रार्थना ஆண்டவரே करते हैं। கண்ணீரோடு परमेश्वर கதறுகிற जो என் आंसू के பிள்ளைகளை साथ கண்ணோக்கி गिड़गिड़ाने वाले मेरे பாருங்கப்பா. बच्चों को आप याद करना। உம்முடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளா इच्छा को करने वाले बच्चों के तौर में ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக आशीषित மாற்றுங்க लोगों के तौर में ஆண்டவரே. आप इन्हें बनाना। ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதம் இந்த மாதத்து भौतिक பிள்ளைகள் மேல் வரும்படியா आशीर्वाद इन बच्चों கட்டளை के जीवन இடுகிறார். में आने के लिए இதற்கு प्रार्थना விரோதமாய் करते हैं। इसके போராடுகிற विरोध में எல்லா தடைகள் उठने वाले சபிக்கப்பட்ட सारे பொல்லாத जो வல்லமைகள் सभी வானத்துக்கு शापित क्रियाएं जो பூமிக்கு சகல आकाश और அதிகாரம் पृथ्वी படைத்த के लिए अधिकार जमाने நசரேயனாகிய वाले இயேசு கிறிஸ்துவின் यीशु நாமத்தில் मसीह के அப்புறப்படுத்தி नाम में ஜெபிக்கிறார். इन्हें दूर करते ரைட் हैं। நான் இப்போதே உம்முடைய परमेश्वर வல்லமையால் इस वक्त में நிரப்புங்க, हमारे பலத்தினால் सामर्थ्य से भर நிரப்புங்க, देना, வார்த்தையால் बल से भर நிரப்புங்க, देना, शब्द से भर அபிஷேகத்தால் देना, நிரப்புங்க, अभिषेक से भर ஆசீர்வாதத்தால் देना, நிரப்புங்க, आशीर्वाद से भरना, சுகத்தால் நிரப்புங்க. चंगाई से उन्हें ஆண்டவரே भरना। ரைட் நான் परमेश्वर इस वक्त में, इस இந்த वक्त में மாதத்துக்குரிய பெலன் सारी इस महीने அபிஷேகம் की जो बल நிரப்பும்படியா अभिषेक से ஜெபிக்கிறார். भरने के लिए प्रार्थना ரைட் करते நவ हैं। டாடி தேங்க் யூ परमेश्वर इस ஃபார் वक्त में யுவர் पिता, ஆண்டவரே அப்பா ஃபில்லிங் तुम्हारे जो ஆண்டவரே भरने के लिए ஒவ்வொரு धन्यवाद, பிள்ளைகளை तुम्हारे நிரப்பி एक चीजों को, हर एक கொண்டிருப்பதற்காக बच्चों को भर நன்றி रहे हो, சொல்லுகிறார். धन्यवाद। வேதனைகள் धन्यवाद कहते हैं। மறையட்ட, துக்கம் वेदना மறையட்ட, बढ़ जाए, வியாதி மறையட்ட, கண்ணீர் மறையட்ட, பண கஷ்டம் आंसू, மறையட்ட இயேசுவின் நாமத்தினால். और पैसे की परेशानी जो है गायब हो जाए यीशु के नाम में। இந்த மாதம் செழிப்பின் इस மாதம். महीना जो है खुशी की और हष्ट पुष्ट की ஆவிக்குரிய வாழ்க்கையும் महीने के तौर பூமிக்குரிய में வாழ்க்கையும் आत्मिक जीवन और भौतिक जीवन जो है செழிப்பு அடையட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். वो
अष्टपुष्ट हो जाए। நீர் அப்படி आप செய்வதற்காக ऐसे நன்றி करने वाले हो, சொல்லுகிறேன். धन्यवाद। அற்புதங்களை செய்து आप விட்டபடியால் चमत्कार நன்றி. को कर चुके हो, எல்லா धन्यवाद। துதியும் सारी கனமும் स्तुति மகிமையும் आदर और महिमा உமக்கே तुम्हें செலுத்துகிறார். देते हैं। மீட்பெரும் இரட்சகனாகிய இயேசு கிறிஸ்துவின் यीशु நாமத்தில் मसीह के नाम में ஜெயத்தை जीत ஏறெடுத்து को हासिल ஜெபிக்கிறோம் करके நல்ல प्रार्थना करते பிதாவே. हैं। अच्छे ஆமென் पिता, ஆமென். आमेन आमेन। ஆண்டவர் நம்முடைய परमेश्वर ஜெபத்தை ने हमारी எல்லாம் प्रार्थना को கேட்டுக்கொண்டே सुन लिया இருக்கிறார். है। சோர்ந்தே आप போகாதீங்க. निराश मत होइए। ஆண்டவருடைய परमेश्वर வார்த்தையின்படி के நாம் शब्द के अनुसार हम चलेंगे। நடக்கும் போது जब चलते हैं அவன் இடறி போவதே वे कभी ठोकर नहीं खाएंगे, அவன் கீழே விழமாட்டான். वे कभी नीचे नहीं गिरेंगे। ஆண்டவர் வார்த்தை परमेश्वर तुमका நம்மை शब्द பாதுகாக்க हमें सुरक्षित நமக்கு रखेगी, ஜீவனை हमें கொடுக்க जीवन देगी। ஆண்டவர் நம்மை परमेश्वर हमें ஆசீர்வதிப்பார். आशीष करेंगे। திரும்பி நான் சொல்றேன், फिर से मैं कहता हूँ, ஃப்ரைடே ஃபாஸ்டிங் फ्राइडे பிரேயர் फास्टिंग प्रेयर है, காலையில அல்ல, सुबह नहीं, மதியானம் 3 மணிக்கு வருகிறது. दोपहर को 3 बजे है। இன்றையிலிருந்து தேவ आज से சித்தம் आप நிறைவேற परमेश्वर நம்மை की इच्छा पूरी அர்ப்பணிப்பார். होने के लिए समर्पित करेंगे। ஆண்டவர் நம்மை परमेश्वर செழிக்க हमें செய்வார். हष्ट पुष्ट रहेंगे, हरियाली के साथ रखेंगे। ஆமென் आमेन ஆமென். आमेन। இந்த நாளிலும் நாம் காணிக்கைக்காக इस ஜெபிக்க दिन में भी போகிறோம். हम दान के लिए प्रार्थना करेंगे। இந்த மாதத்திலும் इस महीने में भी ஆண்டவர் நம்மை செழிக்க परमेश्वर பண்ணுவேன் ने हमें சொல்லிட்டார். हष्ट पुष्ट किया है। அது ஆண்டவர் சொன்னார், அப்படியே परमेश्वर ने செய்வார். कहा, परमेश्वर ऐसे ही करेंगे। நமக்கு வருகிற வருமானத்திலே हमारे जो तनख्वाह आती है, हमें जो तनख्वाह आती है, पगार जो आता है, கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் ये அல்ல. जबरदस्ती नहीं है, ना ही कुड़कुड़ा कर चिढ़ कर नहीं। எப்படி கொடுக்கணும்? कैसे देना है? உற்சாகமாய் उत्साहित होकर கொடுக்கிறவனிடத்தில் जो देते हैं, தேவன் परमेश्वर பிரியமாய் उनके இருக்கிறார். ऊपर प्रसन्न रहते हैं। நமக்கென்று கொடுக்கப்பட்ட நம்முடைய ஆசீர்வாதங்களிலே, हमें जो आशीर्वाद दिया गया उस நம்முடைய आशीर्वाद में, வருமானத்திலே हमारी तनख्वाह में தசம பாங்க, दशमास, காணிக்கைகள், प्रार्थना, जो विनती, दान பொருத்தன காணிக்க, और जो नंदरी वादा करके जो कानिके, हमने दिया है, धन्यवाद के दान, விசேஷித்த इस तरह காணிக்க, के विशेष रूप से जो दान இப்படி है, इस எல்லாவற்றையும் तरह से हर एक நாம் चीज को உண்மையாய் எடுத்து வைக்கும்போது जब हम सही से उसको अलग करके रखते हैं, ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहते हैं, தண்ணீர் பாய்ச்சுகிறவன் எவனோ जो वो कोई भी पानी डालता है, அவனுக்கு தண்ணீர் उसके पास पानी डाला जाएगा। அல்லேலூயா. हालेलुया। அதனாலே நாம் காணிக்கையில் உண்மையா இருப்போம். इस वजह से हम दान में सच्चाई के साथ எப்படி रहेंगे। இப்போ அனுப்பணும், நம்ம ஏற்கனவே அதெல்லாம் ஸ்க்ரீன்ல வந்து கொண்டு இருக்கிறது. तो ये पैसे भेजना है, ये सब चीजों को हम स्क्रीन में डाल रहे हैं। கூகுள் பேல அனுப்பலாம், आप गूगल पे से भेज सकते हो, இல்லைன்னா பேங்க் த்ரூவில் அனுப்பலாம். आप बैंक के द्वारा भी भेज सकते நம்ம हैं। அக்கௌண்ட் நம்பர்லாம் அதில் இருக்கு. हमारे अकाउंट नंबर्स वहाँ पर है। அதையும் ரெண்டையும் செய்ய தெரியலனாலும் अगर आप दोनों चीज करना नहीं जानते तो भी, எப்படி அனுப்புறீங்க எங்கள்கிட்ட கேட்டா अगर आप पूछेंगे हमसे कि कैसे நாங்கள் भेजना है, அதற்கு ஒரு उसके लिए ஏற்பாடு कुछ செய்திருக்கிறோம். अरेंजमेंट्स हम करेंगे। இப்போது நாம் ஜெபம் अब हम பண்ணுவோம். प्रार्थना करेंगे, காணிக்கைக்காக दान ஜெபம் के பண்ண लिए போறோம். प्रार्थना करेंगे। அப்பா காணிக்கைக்காக पिता, ஜெபம் इस பண்ணுகிறோம். दान के लिए हम प्रार्थना ஆண்டவரே, करते இந்த हैं। கஷ்டமான परमेश्वर, इस मुश्किल காலங்களிலும் के அப்பா वक्त में भी பிள்ளைகள் உண்மையாய் बच्चे जो है கொடுக்கிற सच्चाई தசம के साथ பாங்க देने वाले காணிக்கைகள் सच्चे பொருத்தனைகளை और நினைவு जो கூர்ந்து அப்பா विनतियों को आप ये ஒவ்வொரு जो ஆத்மாவை செழிக்க பண்ணும்படியா याद करना, उन ஜெபிக்கிறார். दानों को याद करके இவர்கள் हर एक வாழ்க்கையிலே आत्मा को செழிப்பு हष्ट-पुष्ट होने के लिए आप அடைவார்களாக. बनाना। उनके जीवन में இவர்கள் हष्ट-पुष्ट हो और வாழ்க்கையில बढ़े। எல்லா குறைகள் இயேசு उनके जीवन में जो கிறிஸ்துவின் भी कमियां நாமத்தில் हैं, यीशु मसीह நிறைவாக்கப்படுவதாக. के नाम में वो पूरा हो அப்பத்தையும் जाए। தண்ணீரையும் रोटी और पानी को ஆசீர்வதிங்க. आशीष करना। செய்கிற வேலையை जो काम कर रहे हैं उसे ஆசீர்வதிங்க. आशीष करना। கையிட்டு செய்கிற जो हाथ रख के எல்லாவற்றையும் काम कर रहे हैं, उन ஆசீர்வதிப்பேன் सारी என்று चीज को சொன்னவர் आशीष करूंगा करके அப்படியே आपने நீ कहा है। செய்வதற்காக अब वैसे நன்றி. के वैसे करने वाले வேலையில் இருக்க धन्यवाद। எல்லா பிரச்சனையும் जरूरत மாற்றுங்க. घर में जो भी அப்படியே வேலை ஜாயின் भी பண்ண नौकरी போற में काम பிள்ளைங்க है, வெயிட் सारी பண்ணி रुकावट को கொண்டிருக்க बदलना। பிள்ளைகளுக்கு जो ஒரு जाने वाले हैं, அற்புதம் join करने वाले जो நடப்பதாகப்பா. इंतजार कर रहे हैं, उनके நல்ல जीवन में வேலை चमत्कार हो। சம்பளத்தோடு கொடுங்க परमेश्वर டாடி. अच्छी नौकरी को देना பிள்ளைகளை पगार அப்படி के साथ। ஆசீர்வதிங்க. परमेश्वर ऐसे बच्चों को எல்லா आशीष करना। கடன் பிரச்சனையை सारे எடுத்து कर्ज की போடுங்க. परेशानी को दूर करना। எல்லா நோய்களை परमेश्वर எடுத்து सारी போடுங்க. बीमारियों को दूर करना। சமாதான सारे சந்தோஷத்தை समाधान और கொடுத்து खुशी அப்பா को देकर இந்த மாதம் முழுவதா परमेश्वर इस பிள்ளைகளை महीने भर நீ செழிக்க आप बच्चों को செய்வதற்காக हष्ट पुष्ट நன்றி. करने वाले हो, धन्यवाद। இதை பார்த்து கொண்டு इसे देखने எல்லா वाले பிள்ளைகளுக்கு அப்படியே செய்யுங்க. हर एक लोगों के जीवन में आप करना। தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று परमेश्वर आपने சொன்னீரே. कहा है कि पानी डाला जाएगा। உம்முடைய வார்த்தையை तुम्हारे शब्द पूरा நிறைவேற்றுவதற்காக होने के நன்றி. लिए धन्यवाद। எல்லா துதியும் सारी கனமும் स्तुति, आदर और மகிமையும் महिमा உமக்கே செலுத்துகிறார். एक ही को देते हैं, இயேசு கிறிஸ்துவின் यीशु நாமத்தில் मसीह के नाम में ஜெபிக்கிறோம் प्रार्थना நல்ல करते हैं। பிதாவே. पिता, आमेन ஆமென் ஆமென். आमेन। यीशु मसीह तेरे जैसा है कोई नहीं, तेरे चरणों में झुके आसमां
எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, இந்த ஜூலை மாதம் இந்த 1ஆம் தேதியின் ஆராதனைக்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். तो इस जुलाई महीने की 1 तारीख की आराधना में आप सभी लोगों का हम स्वागत करते हैं। கடந்த மாதங்கள் சில 3 மாதங்களுக்கு மேலாக நாம் பல இக்கட்டான சூழ்நிலை கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். तो इस 3 महीने के ऊपर जो है हम बहुत मुश्किल से भरी सिचुएशन के द्वारा जा रहे हैं। ஆனால் பூமியை காரிருள் மூடும், पृथ्वी के ऊपर अंधकार ढक जाएगी, ஆனால் கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார், உங்களை காப்பாற்றுவார் என்பதுதான் வேத வசனம். तो यहाँ पर लिखा गया है, परमेश्वर का वचन कहता है, परमेश्वर का रोशनी तुम्हारे पर उद्यान होगी, तुम्हें सुरक्षित रखेंगे। அப்ப வசனம் சொல்கிறது அவர் சபையை போஷித்து காப்பாற்றுவார். तो परमेश्वर तुम्हें भोजन देंगे और तुम्हें बचाएंगे। எனக்கு அருமையானவர்களே, तो देखिए, ஆண்டவருக்குள் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை நம்பி அவருக்குள் நீ வாழும் பொழுது, जब परमेश्वर के अंदर आकर यीशु मसीह को ग्रहण करके उसके अंदर जब हम जीने लगते हैं, அவர் உன்னை காப்பாற்றுவார், பாதுகாப்பார், போஷிப்பார். तो परमेश्वर तुम्हें बचाएंगे, तुम्हें भोजन देंगे और तुम्हें सुरक्षित रखेंगे। இதுதான் உண்மை. ये सच्चाई है। கடந்த மாதங்கள் எல்லாம் கர்த்தர் அப்படித்தான் நடத்தி வந்தார். जब इस तरह से परमेश्वर ने पिछले महीने हमें चला रहे थे। அவர் ஒரு மாதத்துக்கு ஒரு மாதிரி, இன்னொரு மாதத்துக்கு வேற மாதிரி செயல்படவே மாட்டார். तो परमेश्वर एक महीने में एक तरह, दूसरे महीने में दूसरी तरह नहीं चलते हैं। அவர் தன்னுடைய வசனத்துல மாறவே மாட்டார். परमेश्वर अपने वचन में कभी नहीं बदलते। ஆனால் நம்முடைய விசுவாசத்திலே நாம் மேலேயும் கீழேயும் போவது. हमारे विश्वास में हम ऊपर नीचे चले जाते हैं। இந்த மாசமும் इस महीने में ஒரு भी ஆசீர்வாதத்தின் மாதமே. ये आशीर्वाद का समय है। இந்த மாதமும் यह महीना जो है ஒரு வெற்றியின் மாதமே. जीत का महीना ही है। இந்த மாதமும் ये महीना जो है ஆரோக்கிய சுகத்தின் மாதமே. ये जो है सेहत और चंगाई का महीना ही है। இந்த மாதம் ये महीना जो है ஒரு விசேஷமான மாதம். एक विशेष महीना है। இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு, इस पर विश्वास जो करते हैं, அதன்படி ஆண்டுடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களுக்கு, जो परमेश्वर के शब्द के अनुसार करते हैं, இந்த மாதம் ஒரு ஆச்சரியமான அற்புதத்தின் மாதம். यह महीना जो है उनके लिए आश्चर्य के साथ चमत्कार को कर देने वाली एक महीना है। விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் जो கூடும். विश्वास करता है सब कुछ मुमकिन है। விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். विश्वास करेंगे परमेश्वर की महिमा को हम देख सकते हैं। உங்கள் விசுவாசமே உலகத்தை तुम्हारा ஜெயிக்கிற विश्वास ஜெயம். जो है दुनिया को जीतती है। ஆகவே அன்பானவர்களே, इसलिए मेरे प्रिय இந்த लोगों, மாதத்துக்கென்று इस महीने के लिए ஆண்டவரிடத்திலே நான் எந்த வார்த்தையை பேச வேண்டும் என்று சிந்தித்து ஜெபித்த பொழுது, जब मैं परमेश्वर से प्रार्थना कर रहा था कि क्या करना है, क्या शब्द को देना है, ஆண்டவர் அருமையான ஒரு சத்தியத்தையும் ஒரு வாக்குத்தத்தமாக கொடுத்தார். परमेश्वर ने एक अच्छे सत्य को प्रतिज्ञा के तौर में परमेश्वर அதை ने இந்த दिया। நாளிலே நாம் தியானிக்க उस போகிறோம். चीज को हम इस दिन में ध्यान करने वाले இது हैं। ஒரே நாள் இன்றைக்கும் 1ஆம் தேதியில தியானித்து முடிக்க முடியாது. तो एक ही दिन में हम इसका ध्यान नहीं कर पाएंगे। இதை ஞாயிற்றுக்கிழமையிலும் தொடர்ந்து இந்த செய்தியை நான் பார்க்க इससे போகிறோம். लगातार रविवार में भी देखने वाले हैं। இன்றைக்கு செய்தி என்னவென்றால், आज संदेश क्या है? riches, ஐஸ்வர்யம். धन जो है, இதுதான் இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை. इस महीने में इस शब्द को परमेश्वर दे रहे हैं। ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்கு, जो परमेश्वर के ऊपर विश्वास रखकर जो उसके शब्द के अनुसार चलते हैं, இந்த மாதம் ஒரு ஐஸ்வர்யத்தின் यह மாதம். महीना जो है धन को लाने वाली महीना रहेगी। அதை ஆணித்தரமா என் இருதயத்திலே, என் ஆவியிலே நான் விசுவாசிக்கிறேன். तो इस साल में इस बात को मैं अपने महीने में अपने मन में सोच रहा हूँ। ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், इसके बारे में परमेश्वर ने क्या कहा है, தியானிக்க போகிறோம். इस बात का ध्यान करेंगे। இதை தியானிக்கிறது மட்டுமல்ல, सिर्फ केवल ध्यान नहीं, இதை விசுவாசித்து इस पर विश्वास करके ஆண்டவர் என்ன சொல்றாரோ परमेश्वर जो कहते அதை இந்த हैं மாதத்துல செஞ்சு பாருங்க. उसे इस महीने में करके देखिए। இந்த மாதத்துல यह महीना உங்க வாழ்நாள் எல்லாம் ஐஸ்வர்யம் தான். तुम्हारी पूरी जिंदगी जो है ऐश्वर्य से அதை भरेगा। நம்புகிறவர்களுக்கு इस உண்டு, पर जो भरोसा करते हैं उनको है। நம்பாதவர்களுக்கு ஒன்றுமில்லை. जो भरोसा नहीं कर रहे வேணும் उनके लिए என்பவர்களுக்கு कुछ नहीं है। जो चाहते हैं उनको है, வேண்டாம் என்றால் जो விட்டு नहीं விடலாம். चाहते वो छोड़ दे அதை सकते பத்தி हैं। அது வந்து கம்பல்சரி ये கிடையாது. जो है जबरदस्ती नहीं है। நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் नीति वचन 10वां अध्याय 22ஆம் வசனம், यहाँ पर 22वां पद, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, यहाँ पर परमेश्वर का शब्द कहता கர்த்தரின் है, ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், परमेश्वर का आशीर्वाद धन और रिश्वत को लाती है, அதனோடு அவர் வேதனையை கூட்டார். और वह उसके साथ दुख नहीं मिलाता। கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், यहोवा का आशीर्वाद से हमें मिलता है, அதனோடு வேதனையை கூட்ட மாட்டார். तो उसके साथ परमेश्वर दुख को बढ़ाते नहीं। ஆசீர்வாதம், आशीर्वाद, आशीष ஐஸ்வர்யம், और जो ऐश्वर्य जो है, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் परमेश्वर का जो आशीर्वाद है ஐஸ்வர்யத்தை நமக்கு वो தருகிறது. ऐश्वर्य को हमें देती है। The Lord's blessing
gives us the riches. तो परमेश्वर की प्रभु की जो आशीष जो है हमें धन और संपत्ति और ऐश्वर्य को இன்னைக்கு लाती நிறைய है। பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. आज बहुत लोग जो है इसे गलत तरीके से लेते முதல்ல हैं। ஆசீர்வாதம் என்றால் पहला आशीर्वाद यानी, blessing என்று அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் तो இருக்கு. इस शब्द का उपयोग किया गया है। ஆசீர்வாதம் என்றால் आशीर्वाद यानी அந்த ஒரு வார்த்தையிலே एक शब्द में, அதை இன்னும் விளக்கமா சொல்வேனானால் और अच्छे से समझाऊं, சகல விதமான நன்மைகளையும் அருளுகிற அந்த அருளுக்கு பெயர், அந்த அருள் தான் ஆசீர்வாதம். तो आशीर्वाद का मतलब ये होता है कि सभी प्रकार का अनुभव, अब जो भलाई का अनुभव करे उस अनुभव को देने वाली जो कृपा है वो आशीर्वाद है। ஆசீர்வாதம் என்பதிலே வெறும் ஐஸ்வர்யம் மட்டுமல்ல, सिर्फ आशीर्वाद में, आशीर्वाद जब कहते हैं तो ऐश्वर्य सिर्फ नहीं आता, அதுல ஆரோக்கியம் இருக்கிறது, उसमें अच्छी सेहत है, அதுல செழிப்பு இருக்கிறது, उसमें अच्छी அதிலே வெற்றி हष्ट-पुष्ट இருக்கிறது, होना होता है, प्रभावशाली, அதிலே जीत, ஒன்று और उसमें एक जो है ஐஸ்வர்யம். ऐश्वर्य है। ஐஸ்வர்யம் என்பது ऐश्वर्य जो होता है அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், वो सभी लोगों को पता ही வெறும் है, பணம் மட்டுமல்ல, सिर्फ केवल पैसा नहीं, அதுல வெல்த் இருக்குது, அதுல வீடு, நிலம், उसमें घर, जमीन, பொருள், எல்லாம் நல்ல वस्तु, வசதியான பொருட்கள் எல்லாம் अच्छी சேர்ந்ததுதான் सुख ஐஸ்வர்யம். सुविधाएं जो है ये सब मिलकर ऐश्वर्य होता है। இப்போ நீ நல்லா புரிஞ்சுக்கணும், आप ध्यान से सुनिए, இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. ये सब बाइबल में है। ஏன்னா இல்லாத பைபிளை படிச்சவங்களுக்கு தான் தெரியும் जो बाइबल पढ़ते हैं उनको எந்த पता அளவுக்கு होगा ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் कितने दूर ஆசீர்வதிக்க तक விரும்புகிறார் परमेश्वर என்பதை अपने புரிந்து बच्चों को கொண்டால் ஆண்டவரை தேடாம வேற யாரையும் தேடவே மாட்டோம் நாம. आशीष करना चाहते हैं, इस चाहत को रखते हैं, जो परमेश्वर की चाहत को समझेंगे वे परमेश्वर को ढूंढने लगेंगे। ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். परमेश्वर कहते हैं ऐश्वर्य को वह देते हैं। கர்த்தரின் ஆசீர்வாதமே परमेश्वर की जो आशीष जो है ஐஸ்வர்யத்தை தருகிறது. वह हमें ऐश्वर्य को देता है। இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளலாம். इस बात को समझना है। நிறைய பேருக்கு பிரச்சனை, बहुत लोगों को परेशानी है। ஆண்டவருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனை. परमेश्वर के सेवकों के लिए बहुत बड़ी परेशानी है। ஐஸ்வர்யம் வந்தா ऐश्वर्य जब आता है பாவத்துல போயிடுவோம், पाप में चले जाएंगे, ஆண்டவரை விட்டு போயிடுவோம். परमेश्वर से दूर हो जाएंगे। இது அதாவது நொண்டி குதிரைக்கு சறுக்குனதுதான் சாக்கு என்று சொல்லுவாங்க. அந்த तो மாதிரி यहाँ पर பழமொழி. एक लंगड़े घोड़े को जो है फिसल गया ஐஸ்வர்யம் तो वह उसके இல்லாதவனும் लिए பாவம் செய்வான். वह कारण बन जाता है। ऐश्वर्य जो के बिना जो है वो भी पाप करता है। இது மைண்ட் ப்ராப்ளம். ये दिमाग का जो ஆனா प्रॉब्लम है। ஆண்டவர் கொடுக்கிறது என்ன? परमेश्वर हमें क्या முதல்ல देते அதுதான் நம்ம हैं? ध्यान से பார்க்கணும். सुनो, நல்லா புரிந்து கொள்ளுங்க, ध्यान से समझिए, நல்ல கவனமா தெரிந்து கொள்ளுங்க. ध्यान से इसे समझने की இன்னொரு कोशिश वचनத்தை करना। படிக்கிறேன். और एक वचन को पढ़ेंगे। உங்களுக்கு இன்னும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் நம்ம படிக்கலாம். अब नए नियम में भी हम पढ़ेंगे। பிரசங்கி 5ஆம் அதிகாரம், सबोपदेशक 5वां अध्याय, நீதிமொழிக்கு அடுத்த புஸ்தகம், नीति वचन की अगला पुस्तक 5ஆம் அதிகாரம், 5वां अध्याय, அங்கே 19ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. वहां पर 19वां वचन क्या कहता है? தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுக்கிறாரோ, ஆண்டவர் தான் கொடுக்கிறார். அதை तो यहाँ लिखा गया, वरना हर एक मनुष्य जिससे परमेश्वर ने धन और संपत्ति दी हो, அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். இட்ஸ் எ கிஃப்ட். यहाँ लिखा गया है उससे आनंद भोगने और उसमें अपना भाग लेने और परमेश्वर करते हुए आनंद करने को शक्ति भी दी हो। நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. यह परमेश्वर का நீங்க वरदान है कहा நீதிமொழிகளை गया है। படிச்சு பாத்தீங்கன்னா तब ये नीति वचन में पढ़ेंगे, ஐஸ்வர்யத்துக்கு ஆப்போசிட்டா நிறைய விஷயம் சொல்லி இருக்கு. ऐश्वर्य के विरुद्ध में बहुत सारी चीजें कही है। ஐஸ்வர்யத்துக்கு ஆப்போசிட்னா வறுமை, பாவர்ட்டி, அதாவது வறுமை, தரித்திரம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. यहाँ पर कंगालपन जो है इस शब्द का उपयोग किया गया है। நீதிமொழிகளை படிச்சு பாத்தீங்கன்னா यदि हम ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகை செய்கிறான் என்று எழுதப்பட்டது. यहाँ पर लिखा गया है जो धनवान है वह जो कंगाल है उसके ऊपर अधिकार करता है। ஐஸ்வர்யம் धन जो है என்றைக்கு ஒரு மனுஷனுக்கு நல்ல ஒரு மனநிலையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் கட்டாயம் கொடுக்கும். तो हमेशा एक इंसान के पास एक अच्छी दिमाग की स्थिति को देता है। நல்லா பார்க்கணும். तो यहाँ पर ध्यान से सुनना ரோட்ல இருக்கிற है। ஏழை பிள்ளைகளை போய் பாருங்க. अभी घर में जो रास्ते में जो गरीब बच्चे हैं उनको देखना। அந்த பிள்ளைங்க பாருங்க, நல்ல சாப்பிடுறவங்கள, நல்ல கார்ல போற நல்ல பணக்காரங்களை பார்த்தவன அது உள்ளம் எவ்வளவு ஏங்குகிறது என்று பாருங்க. जब कोई बच्चा जो है कार में जाता है या अमीर बच्चों को जब देखते हैं उन बच्चों का मन कितना तरसता है। அப்போ அது அந்த மாதிரி மனநிலையில तब ஒரு इस तरह பாதிப்பு की உண்டா?
मन में उनको एक बहुत बड़ा चीज अटैक होता है। சபைகளுக்குள்ளே நீங்க பாருங்க, कलीसिया के अंदर ही देख ஒரு लीजिए, ஏழை விசுவாசி ஒரு பணக்கார விசுவாசியை பார்க்கும்போது ஒரு அவனுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது, அவன் மனநிலையில ஒரு பாதிப்பு ஏற்படுது, ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் போகிறது। तो यहाँ पर अगर कोई गरीब विश्वासी अमीर विश्वासी को देखते हैं तो उनके अंदर एक इन्फीरियरिटी कॉम्प्लेक्स आता है, वे अपने आप को नीच समझते हैं और इससे उनके मन में एक बहुत बड़ा हानि पहुंचती है। வசனம் சொல்லுது தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல। वचन कहता है कि परमेश्वर भेदभाव दिखाने वाले नहीं हैं। ஒருத்தனை ஆசீர்வதிச்சு ஒருத்தனை ஐஸ்வர்யவானாக்கி ஒருத்தனை ஏழையாக வச்சிருக்கிறது தேவன் அப்படி அநீதி உள்ள தேவன் அல்லவர்। दूसरे को आशीष नहीं देने वाले हैं, ऐसे अन्याय करने वाले नहीं। இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தப்பா கணக்கு போடுறாங்க, தப்பா நினைக்கிறாங்க। बहुत मसीह से गलत तरीके से लेते हैं। ஆண்டவர் எளியவனை குப்பையில் இருந்து எடுத்து அவனை உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது। लिखा गया है परमेश्वर जो दीन है उसे उठाकर उसे परमेश्वर प्रभुओं के बीच में धूल को हटाकर प्रभुओं के बीच में बिठाते हैं। கொடுப்பது இங்க கர்த்தர், அவர் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுக்கிறாரோ ஆண்டவர் கொடுக்கிறாரு। ऐश्वर्य और संपत्ति को जिसको देते हैं करके लिखा गया है, அவன் परमेश्वर அதுல देते हैं, புசிக்கணும், उसमें से भाग लेना है, उसमें से பங்கு खाना है, பெறணும், उसे தனக்கான अपने எல்லாத்தையும் भाग को பெற்றுக்கொள்ளணும், पाना। எல்லா ஐஸ்வரியத்தின் எல்லா பகுதியும் பெற்றுக்கொள்ளணும், தனக்குள்ள வீடு ஆவு நிலங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளணும்। ऐश्वर्य में जो भी उसके लिए जमीन है, जो भी आशीर्वाद है, इससे उसे उसका भाग उसे लेना है। அந்த ஐஸ்வரியத்தை பெருக்குவதற்கு தான் அவன் பிரயாசப்பட்டு வேலை ऐश्वर्य को செய்கிறான்। बढ़ाने के लिए वो क्या करता है, काम करता है, प्रयत्न करता அதுதான் है। இங்க சொல்ற தன் பிரயாசத்திலே वह अपनी प्रयास அவன் में மகிழ்ச்சியாக இருக்க परिश्रम வேண்டும்। में उसे आनंद இதுதான் करना है, ஆண்டவருடைய சித்தம்। ये परमेश्वर की इच्छा है। இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை என்ன? बहुत लोगों को मसीहों को क्या परेशानी है, தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய விருப்பம் परमेश्वर என்னன்னு की தெரியல। इच्छा परमेश्वर की चाहत क्या है समझ में नहीं आता है। தேவனுடைய விருப்பம் தான் தேவனுடைய சித்தம், परमेश्वर की इच्छा जो होती है, परमेश्वर की चाहत परमेश्वर की इच्छा है, அதுதான் தேவ சித்தம்। ये परमेश्वर चाहते हैं, ये परमेश्वर की इच्छा है। அப்ப பாருங்க, தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் और अपने परिश्रम करते हुए आनंद करने के लिए அவனுக்கு அதிகாரம் அளிக்கிறார்। பாத்தீங்களா, what a wonderful परमेश्वर ने and precious word is this। उसको शक्ति भी दिया है, அவர் அதிகாரம் கொடுக்கிறார்। परमेश्वर ने उसको शक्ति दी है। ஐஸ்வரியத்தை கொடுத்து அதை அனுபவிக்கிற ஒரு அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார்। நீ தேவனுடைய பிள்ளையா மாறிட்டேன்னா இது உனக்கு சொந்தம்। जब तुम परमेश्वर के बच्चे हो जाते हो तो ऐश्वर्य को कमाने और ऐश्वर्य का अनुभव करने के लिए परमेश्वर ने अधिकार किया है, क्योंकि ये आपका हक है। அதனாலதான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா अगर தெரியும், 1 कोरिन्थियों 10वां अध्याय 26वें वचन को पढ़ेंगे तो பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, पृथ्वी और उसकी सारी भरपूरता परमेश्वर की है, இந்த எல்லாமே அவருடையது। सब कुछ उसका है। அப்போ யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி நாம் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார்। परमेश्वर ने यूहन्ना के पहला अध्याय 12वां पद के अनुसार परमेश्वर अपने बच्चों की संतान होने के लिए अधिकार दिया है। இயேசுவை விசுவாசிச்சு அவரை விசுவாசித்து அவர் ஆண்டவரை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும், அவருடைய பிள்ளையை அவனை ஒப்பு கொடுக்கணும்। तो यीशु मसीह के ऊपर विश्वास करना है और परमेश्वर के पास अपने बच्चे होने के लिए अपने आप को समर्पित करना है அவரை உன்னை அப்பா பிதாவேன்னு ஏற்றுக்கொள்ளணும்। और परमेश्वर को अब्बा पिता करके ग्रहण करना है। அப்பொழுது அவருடைய சம்பத்துக்கெல்லாம் நீதான் சுதந்திரவாளி என்று கலாத்தியர்ல तो எழுதப்பட்டிருக்கு। यहाँ पर लिखा गया है उसकी धन संपत्ति के लिए तुम हकदार हो करके लिखा गया है। அப்ப பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது। पृथ्वी और उसकी सारी भरपूरता उसकी है। அப்போ அப்படியானால் இந்த பூமி உன்னுடையது, तब पृथ्वी जो है तुम्हारा है, என்னுடைய சம்பத்து உன்னுடையது, ये जो संपत्ति जो है धन संपत्ति இன்னொரு तुम्हारी வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது। है। यहाँ पर दूसरी जगह में सोना और चांदी उसकी है। கிறிஸ்தவர்கள் தப்பா आज நினைக்கிறாங்க, मसीह जो है गलत तरीके से लेते தங்கத்தை हैं, பாவங்கறாங்க। सोना जो है गलत है। அப்ப கர்த்தருடையது, கர்த்தர் பாவத்தை படைச்சு வச்சாரா? क्या परमेश्वर ने पाप का निर्माण करके रखा है? தவறான எண்ணங்களோடு கூட गलत सोच के நாம் साथ வாழ்கிறதுனால हम தான் जीते हैं, इसलिए இன்றைக்கு பிரஜாதி மக்கள் ஒரு ஆண்டுடைய பிள்ளைகளை விட உயர்ந்து கொண்டு போகிறதை आज பார்க்க अन्य முடிகிறது। जाति के लोग जो है परमेश्वर के बच्चों से भी ज्यादा बढ़ चुके हैं। நான் நேற்றைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன்। कल मैंने एक न्यूज को देखा है, ஒரு குறிப்பிட்ட ஆப்பிரிக்க கண்ட்ரியில एक पर्टिकुलर अफ्रीकन कंट्री में ஒரு பெண்டேகோஸ்ட் பாஸ்டர், एक पेंटिकॉस्टल पास्टर जो है he became the president of that country। वो उस देश के लिए प्रेसिडेंट बन गया। பாத்தீங்களா? देखा, ஆண்டவர் சின்ன ஒரு பாஸ்டரா இருக்கும்போது ஆண்டவர் அவருக்கு சொன்னாரா, पास्टर जब छोटे थे तब उन्होंने कहा
நான் உன்னை தேசத்துக்கே உன்னை போதகராய் மாற்றுவேன். मैं उसे देश के लिए प्रचार करने वाला बनाऊंगा। அவர் நம்பினாரு. पर उन्होंने उसके पर भरोसा இன்னைக்கு किया। அவர் பிரசிடென்ட் ஆயிட்டாரு. आज वो president बन गए। become a president to the country. अब एक पास्टर जी जो थे वे प्रेसिडेंट बन चुके हैं। அந்த நாடு எப்படி இருக்கு, எவ்வளவு செழிப்பா இருக்குன்னு பாருங்க। वो देश किस तरह से रहेगा आप ध्यान से सुनिए, ध्यान से யோசித்து பார்க்கணும்। तब ध्यान से सुनना है, every सोचना Christian है। must to come to the position, higher position in the countries. हर एक मसीह को हायर पोजीशन में आना है। That is the ultimate goal of God, our heavenly Father. ये परमेश्वर पिता का एक अंतिम इच्छा है। அதுக்கு इसे என்ன செய்யணும்? इसके लिए क्या करना அது है? ஓவர் நைட்ல வராது। वो हर एक रात में नहीं आने वाला है। கர்த்தரின் ஆசீர்வாதமே परमेश्वर का जो आशीर्वाद ஐஸ்வரியத்தை தருகிறது। धन को ले आती है। அப்படினா நீ அவருடைய பிள்ளையா முதல்ல மாறணும்। तो पहले उसके बच्चा बनना है, அவரை நம்பணும், उसके ऊपर भरोसा அவர் करना என் है। அப்பா, परमेश्वर मेरे पिता है, சராசரத்தை पूरे படைத்தவர் என்னுடைய ब्रह्मांड को தகப்பன் बनाने என்ற वाले உரிமை அதிகாரம் எனக்கு मेरे கொடுத்திருக்கிறார்। अधिकारी हैं, इस हकदार को परमेश्वर ने दिया है। அந்த கெத்துல நீ எழும்பணும்। तो उस इसमें उठना है। நீ சாதாரண ஒரு எம்எல்ஏ உடைய மகன் எவ்வளவு கெத்தா உலகத்துல अभी நடக்கிறான்। एक एमएलए का लड़का जो है किस तरह से वो बहुत निडरता के साथ चलता அப்ப है। பூமியவே சொந்தமா உடையவருடைய பிள்ளையா இருந்துகிட்டு நீ எப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்க முடியும்? तो तुम जो पूरी दुनिया को अपने हाथ में रखने वाले उस पिता के बच्चे जब तुम हो तो तुम कैसे निराश हो सकते हो? ஏனென்றால் क्योंकि தவறாய் நாம் வேதத்தை गलत तरीके அறிந்து से हमने புரிந்து बाइबल கொண்டதுதான் को समझ காரணம்। लिया है और उसे हम இங்க चला வசனத்தை रहे பாருங்க। हैं। आज वचन क्या அவன் कहता அவன் है? மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரத்தை அளிப்பது அவருடைய அனுக்கிரகம்। तो ये लिखा गया है, It's a mercy of God. उस आशीर्वाद को लेकर वह धनवान वह आनंदित रहे, यह परमेश्वर का वरदान है। இன்னைக்கு என்னாச்சுன்னா आज क्या हो चुका है? சபைகள் வேற மாதிரி இருக்கு। कलीसियाओं में कुछ अलग ही हो அதனால चुका கிறிஸ்தவ है। பிள்ளைகள் इसलिए முகத்துல ஒரு मसीह बच्चे சந்தோஷம் जो இல்ல, है, சமாதானம் இல்ல। बच्चों के पास खुशी नहीं है, समाधान ஏனென்றால் नहीं है। ஐஸ்வர்யம் धन जो है நல்லது, अच्छा है, அது எப்படி பயன்படுத்தணும் அது ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்। उस चीज को कैसे उपयोग करना है इसे परमेश्वर ने कहा। நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க। ध्यान से सुनो। இன்னும் நான் சில வசனத்தை சொல்றேன்। और कुछ वचन को कहना இத चाहूंगा। இந்த ஒரே நாள்ல முடிக்க முடியாது। एक ही दिन में समाप्त नहीं कर இந்த पाएंगे। மாசத்துல நாம ரொம்ப தியானிக்க इस महीने போறோம்। में इसका ध्यान करेंगे। ஏன்னா அது உன்னுடைய வாழ்க்கைக்கு तो ரொம்ப ये जो है பிரயோஜனம்। तुम्हारे जिंदगी के लिए बहुत लाभदायक है। குடும்பத்துக்கு அது तुम्हारे பிரயோஜனம்। परिवार के लिए நீ लाभदायक है। சமுதாயத்துக்கு ஒரு பிரயோஜனம் समाज உள்ளவனா के लिए இருக்கணும்। तुम्हें लाभदायक बनना है। அப்படித்தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ऐसे விரும்புகிறார்। परमेश्वर तुम्हें आशीष करना चाहते हैं। ஐஸ்வர்யம் உன்னுடையது। धन तुम्हारा है। நீ நினைச்சிட்டு இருக்க तुम உலகத்தானுக்கு। सोच रहे हो दुनिया के लिए, அது दुनिया के लोगों के சாத்தானுடையது लिए। என்று ये சொல்கிறார்। शैतान का है करके कहा गया है। சாத்தானே அவனுக்கு சொந்தம் கிடையாது। शैतान उसका முதல்ல खुद का இந்த नहीं அறிவு है। நமக்கு வர तब வேண்டும்। इस पहले समझ को आना चाहिए। சாத்தானையே கடவுள் தான் படைச்சார்। शैतान को परमेश्वर ने बनाया அவனே है। அவனுக்கு சொந்தம் இல்லாம अब वो இருக்கும்போது खुद अपने आप को हकदार है करके அவனுக்கு नहीं எப்படி कह ஐஸ்வர்யம் அவனுக்கு सकता। சொந்தமாக तो कैसे முடியும்? उसका बनेगा ये? வெள்ளியும் பொன்னும் அவனுக்கு எப்படி सोना சொந்தமாக और चांदी முடியும்? उसका कैसे हो இந்த सकता है? பூமியும் அது நிறையும் அவனுக்கு पृथ्वी எப்படி और சொந்தமாக उसकी முடியும்? भरपूरता कैसे उसकी हो सकती है? ஒரு தகப்பன் இருக்கிறானா அவருக்கு अब ये எது पिता சம்பத்து है। இருக்குதோ அவன் பிள்ளைக்கு தான் அடுத்தது வரும்। अब जो है उसकी सारी धन संपत्ति उसके बच्चे அப்ப को நம்ம आता அப்பா है। பரலோக தகப்பனுக்கு தான் அந்த हमारे பூமியும் அது पिता जो நிறையும் स्वर्ग पिता அவருடையது। है वो पूरी पृथ्वी उनकी है। இது என்றைக்கு நீ जिस உணர்கிறாயோ दिन हम इसे एहसास करेंगे, அன்றைக்கு தான் நீ उस दिन ஐஸ்வர்யமாவதற்கு நீ தயாராகிறாய் என்று ऐश्वर्य அர்த்தம்। बनने के लिए हम तैयार हो रहे हैं करके अर्थ हुआ है। கர்த்தருடைய பிள்ளைகள் परमेश्वर के बच्चे செழிப்பாய் இருக்க वे வேண்டும் என்று उन्हें हष्ट पुष्ट रहना இந்த है। வசனங்கள் यह சொல்லுகிறது। वचन हमसे कहता है। அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க। अगला वचन कहता है 20ஆம் வசனம், 20वां पद, அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி उसके मन में वह मगन हो, தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் आनंद हो, பண்ணினபடியால்। इसीलिए परमेश्वर ने उसको अनुग्रह शक्ति दी है और अनुग्रह दिखाया ஐஸ்வர்யம் है। எதுக்கு கொடுக்கிறாரு? वो क्यों लिखा அவன் गया है? இருதயத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கு। उसके मन में मगन होना चाहिए। ஆனா उसको। ஐஸ்வர்யத்தை எப்படி खुशी। பயன்படுத்தணும் अब ऐश्वर्य को कैसे यूज करना है, அது நிறைய விஷயம் இருக்கு। बहुत सारी चीजें हैं, அதுல கவனம் செலுத்தணும்। उसमें ध्यान देना है। அத நான் வர்றனால उससे சொல்லிட்டேன்। मैं आने वाले दिनों में முதல்ல समझाता ஐஸ்வர்யத்தை हूँ ஏன் நான் ऐश्वर्य பெறணும்? को क्यों पाना है करके मैं எதுக்கு समझाऊंगा। ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு क्यों ஐஸ்வர்யம் தேவை? परमेश्वर के बच्चों को ऐश्वर्य அது की இங்க जरूरत है। வேதத்துல நீதிமொழியில इस படிச்சு बात பாரு। को हम नीति वचन में पढ़ सकते हैं। தரித்திரன் எல்லாராலும் இகழப்படுவான், कंगालपन सभी कंगाल जो है सभी लोगों से नीच ठहराया ஐஸ்வர்யவான் जाता है ஆளுகை செய்வான்। और अधिकार करने वाला ऐश्वर्य है। உன் சகோதரனாலேயே தரித்திரன் இகழப்படுவான்। एक भाई अपने कंगाल भाई को जो है नीच समझता है। அப்ப யோசித்து பாருங்க। तब सोचिए அப்ப அந்த தரித்திரம் நமக்கு தேவையா? तब इस तरह की कंगालपन की क्या जरूरत है? தேவன் சொன்னார் உன்னை புகழ்ச்சி परमेश्वर ने கீர்த்தியுமாய் कहा வைப்பேன்। तुम्हें मैं हष्ट पुष्ट रखूंगा, तुम्हारे नाम को அப்படி रोशन இருக்கும்போது करूंगा। தரித்திரம் நம்முடையதல்ல। तब जो है तुम्हारा कंगालपन हमारा नहीं। Now you have to understand and तब हमें come to this परमेश्वर position. के इस पोजीशन में आना है। You are rich in God. तुम परमेश्वर के अंदर धनवान Richness is हो। yours धन जो मारा है, because you are the क्योंकि authoritative तुम child of God. परमेश्वर के
जो है अधिकार पाए हुए संतान हो या परमेश्वर के बच्चे हो। இதுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். इसके लिए नए नियम நிறைய பேர் आएंगे। பழைய ஏற்பாடு बहुत लोग சொல்லிடுவாங்க. कहते हैं कि ये पुराना नियम है। புதிய ஏற்பாட்டுல ஐஸ்வரியத்தை குறித்து नए வேதம் என்ன नियम में சொல்லுகிறது? परमेश्वर ने धन के बारे में क्या कहा है, அத கொஞ்சம் பார்க்க போறோம். इसे हम देखने वाले हैं। 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2 कोरिन्थियों 8वां अध्याय, அங்க மக்கதோனியா சபையை குறித்து சொல்லிட்டு वहां வரார். पर मकदोनिया कलीसिया के बारे में कहा அந்த गया है। சபையில் இருக்கிற மக்கள் वहां कलीसिया के लोग கொடிய தரித்திரத்துல இருக்கிறாங்க. बहुत कंगालपन में हैं। வறுமையில இருக்கிறாங்க. वे जो है இத बहुत பார்க்கிற गरीबी பவுல் में, इसे देखने वाले जो அவங்களுக்கு தான் இந்த पौलुस, விஷயத்தை சொல்றேன். उनको यह ஒரு शब्द कहते சபை हैं। एक कलीसिया को தரித்திரத்திலே कंगालपन में வறுமையிலே और जो है गरीबी ஒரு में விசுவாசி विश्वासी को, ஒரு ஊழியக்காரன் एक सेवक தரித்திரத்திலே कंगालपन வறுமையிலே में और जो குறைவுகளிலே और कमियों में, இருக்க வேண்டிய गरीबी में அவசியம் இல்லை. रहने की जरूरत नहीं है। இத முதல்ல इस சபையில் बात இருக்கிற को ஆண்களை पहले புள்ள உணரணும். परमेश्वर के बच्चों को समझना है, அதனால புரிஞ்சுக்கங்க. इसे समझेंगे। இயேசு சொல்லும்போது சொன்னார், यीशु ने जब कहा ஆகாயத்து பறவைகளை आकाश के பாருங்கள். पक्षियों को देखना, அது விதைப்பதும் இல்ல लेकिन ना அறுக்கிறதும் ही இல்ல. कभी बोते हैं ना ही அத फसल करते हैं। போஷிக்கிறவர் நான் இருக்கும்போது इससे उनको भोजन देने वाला जब मैं உனக்கு हूँ போஷிக்காம இருப்பானா? तो मैं तुम्हें भोजन இன்னைக்கு नहीं நிறைய दूंगा। பேர் பாருங்க, ध्यान से இல்ல सुनिए, இல்ல அதுலயே नहीं போராடிட்டு नहीं இருக்காங்க. करके उसी में संघर्ष कर रहे சாப்பாட்டுக்கு கூட हैं। போராடுறேன்னு சொல்றாங்க. खाने के लिए भी वो लड़ रहे என் हैं, அன்பானதே कहते हैं। கிறிஸ்தவனே, मेरे प्रिय परमेश्वर के என் அன்பு बच्चों, விசுவாசியே, मेरे என் विश्वासी, அன்பு ஊழியக்காரனே, मेरे ஆகாயத்து பறவைகளை போஷிக்க கூடுமானால் आकाश के पक्षियों को परमेश्वर भोजन दे सकते உன்னை हैं। போஷிப்பது உன்னை तो तुम्हें அவருக்கு भोजन அவருக்கு देना எவ்வளவு ஈஸியா அவர் பண்ணிதான் ஆகணும். आसानी से तुम्हें भोजन दे सकते हैं। இன்னும் சொல்லி இருக்கிறார், और कहा गया है அங்கே வெளியில் உள்ள அந்த புல் பூண்டுகளை பாருங்கள், वहाँ के जो पिंजरों को देखने हैं, மரஞ்செடி கொடிகளை वहाँ பாருங்கள், पर जाके सारी इनको देखना, यानी புஷ்பங்களை वृक्ष பாருங்கள், और फूलों को देखना। அவைகளை எவ்வளவு அழகாய் உடுத்து வைத்திருக்கிறேன், கலர் கலரா. परमेश्वर ने कहा कि मैंने कितने सुंदर तरीके से उनको पहनाया அவைகளை है, காட்டிலும் उनसे अधिक how much more you are special to कितने दूर God. तक तुम विशेष हो परमेश्वर के पास। அப்போ how much more he will dress you, आप அப்படிதான் कितने ஆங்கிலத்தில் दूर तक சொல்லப்பட்டிருக்கு. परमेश्वर तुम्हें पहनाएंगे करके कहा गया। இதன் முதல்ல நம்பணும். इस पर भरोसा करना உன்கிட்ட है। இல்லாம இருக்கலாம், तुम्हारे पास नहीं ஆனா हो सकता இதுதான் है, உன்னுடையது. लेकिन ये सब चीजें तुम्हारी हैं। அத முதல்ல நீ மைண்ட் इस கொண்டு வா. बात को अब दिमाग में लाना है। அதுக்கப்புறம் उसके बाद என்ன செய்யணும், क्या करना है அத நான் சொல்லி தரேன். समझाएंगे। அது பைபிள் அழகா இருக்கு. इसे हम बाइबल எப்படி में அந்த ஐஸ்வரியத்தை समझाएंगे, பெற்றுக்கொள்றது, किस तरह से ऐश्वर्य को पाएंगे, ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வரியத்தை எப்படி परमेश्वर के வளருவது, ऐश्वर्य को में कैसे बढ़ेंगे। இதெல்லாம் நிறைய விஷயம் ये இருக்கு. सारी चीजें बहुत हैं। இதெல்லாம் நீ சபையில சொல்லப்பட आज வேண்டும். कलीसियाओं में इन्हें कहना है। சபைக்குள்ள இருக்கிற ஒரு விசுவாசி கூட कलीसिया के एक विश्वासी को भी தரித்திரத்தில் இருக்க கூடாது. कंगालपन में उनको नहीं रहना है। ஒரு ஊழியக்காரன் தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. कंगालपन में रहने की जरूरत नहीं है। இதுதான் சத்தியம். ये सत्य है। பரலோகத்துக்கு போறது அது வர सत्य நேரம் போவோம். में जब जाएंगे, जब स्वर्ग में जाना है பூமியில जाएंगे। இருக்கிற வரைக்கும் पृथ्वी में जब रहते பூமி हैं, நம்முடையது, पृथ्वी हमारा அதன் है, நிறைவு நம்முடையது. उसकी भरपुताई हमारी இந்த है। அறிவு உனக்கு வர ये வேண்டும். समझ को आना கர்த்தர் உன்னை चाहिए। உயர்த்த விரும்புகிறார். परमेश्वर तुम्हें ऊंचा उठाना கர்த்தர் உன்னை चाहते हैं। ஆசீர்வதிக்க परमेश्वर விரும்புகிறார். तुम्हें आशीष करना கர்த்தர் உன் चाहते ஆசீர்வாதத்தை हैं। பெருக பண்ண परमेश्वर விரும்புகிறார். तुम्हारे धन நீ को बढ़ाना பூமியில் चाहते हैं। ஐஸ்வர்யவானா இருக்க வேண்டும் என்று तुम्हें தேவன் पृथ्वी விரும்புகிறார். में धनवान रखना चाहते हैं। நம்புறவன் மட்டும் भरोसा ஏற்றுக்கோ. जो करते हैं वो ग्रहण வேண்டாம் करेंगे। பிச்சைக்காரனா திரி. नहीं அத பத்தி देना நான் ஒண்ணு चाहते சொல்ல हैं तो முடியாது. भिखारी But बनकर घूम what I सकते found हैं। in the Bible, लेकिन जो I am बाइबल में कहा है, teaching and preaching that things. मैंने जो चीजों को I don't निकाला want to be a मैं poor उसको man प्रचार in this करना। world. मैं इस पृथ्वी में गरीब नहीं Because रहना चाहता। my father is not a poor God. तो Poor father. मेरे पिता जो हैं वे एक गरीब नहीं हैं। அப்படிதான் பைபிள் சொல்லுது. इस तरह से कहा गया है। அத நீங்க பைபிள்ல अब படிக்கணும். इस बात को समझना है। அவர் என்ன சொல்லப்பட்டிருக்குது? परमेश्वर ने यहाँ क्या लिखा गया है, இன்னொரு வசனத்தை நம்ம और एक படிக்கணும். वचन को पढ़ेंगे। அது ரொம்ப முக்கியமானது. ये बहुत मुख्य है। அது பிலிப்பியர் என்று நினைக்கிறேன். फिलिपियों मैं सोच रहा हूँ, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहाँ पर क्या लिखा गया है, அவர் கர்த்தரை தொழுது परमेश्वर की கொள்கிறவர்களுக்கு उपासना जो करते हैं அவர் ஐஸ்வர்ய परमेश्वर சம்பன்னராய் उनको இருக்கிறார். ऐश्वर्य देने वाले हैं। வாட் a word அது பாருங்க. कितने बड़ा शब्द है। அதை குறித்து इसके बारे में எபேசியர் என்று நினைக்கிறேன். इफिसियों में मैं सोच रहा हूँ, அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். बहुत ध्यान से रहना है। तो इस बात को सुंदर तरीके से कहा சாரி है। ரோமர்ல இருக்குது. रोमियो में है, கர்த்தரை தொழுது परमेश्वर கொள்கிறவர்களுக்கு की जो उपासना करते हैं அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். परमेश्वर उनको ऐश्वर्य देने वाले हैं। ரோமர் 10ஆம் அதிகாரம் रोमियो 10वां अध्याय 12ஆம் வசனம். 12वां पद, யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசமே यहूदियों இல்லை. और यूनानियों के बीच में भेद नहीं। இந்த வார்த்தை நீங்க கவனிக்கணும். शब्द को ध्यान देना है। ஆண்டவருக்கு ஐஸ்வர்யவான ஆக்குறதுக்கு இவன் ஐஸ்வர்யமாக்கணும், இவன் ஐஸ்வர்யவான இருக்க கூடாதுங்கிற அந்த வித்தியாசமே तो கிடையாது. परमेश्वर इसको आशीष करना चाहते हैं, उसको आशीष नहीं देना चाहते हैं। இயேசுவை भेदभाव नहीं ஏற்றுக்கொள்றியா? करते। यीशु को ग्रहण किया அவரை आपने, நம்பி வாழ்றியா? उसके ऊपर भरोसा करके जी रहे हो। அவரை அடுத்தது நீ என்ன செய்யணும்? अगला क्या करना है, எல்லாருக்கும் इसीलिए सभी लोगों கர்த்தரானவர் को, इसी தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும்
அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். तो इसीलिए वह सभी का प्रभु है और अपने सब नाम लेने वालों के लिए उद्धार करने वाला है और धन को देने वाला है. ஆங்கில வேதம் சொல்லுகிறது, यहाँ पर क्या है, he make rich everyone those who call upon him. तो जो कोई भी उसकी ओर पुकार लगाते हैं परमेश्वर उनको धनवान ठहराते हैं. ஒரு டிரான்ஸ்லேஷன் he make rich ன்னு சொல்லப்பட்டிருக்கு. एक जगह में उसको धनवान कहा गया है. everyone who worship God, जो कोई भी परमेश्वर की उपासना करते हैं उनको, everyone who call upon the name of the Lord Jesus जो कोई Christ. भी परमेश्वर मसीह के नाम को लेते हैं. Another translation says like अगला this, ट्रांसलेशन कहता है, he is the rich to all who worship and who call upon him. जो कोई भी उसे पुकारते हैं उनके लिए वह धनवान है. அவரே ஐஸ்வர்யமா மாறி वह இருக்கிறார். खुद उनके लिए धन बन जाते हैं. நல்லா யோசித்து பாரு, ध्यान से सुनिए, கொஞ்சம் யோசிங்க. ध्यान से सुनिए. He makes us rich. परमेश्वर हमें धनवान But बनाते what हैं. is your duty? लेकिन आपका क्या काम What है? you have to do? आपको क्या करना है? You have to call upon आपको him. परमेश्वर की ओर पुकार You लगाना have है. to worship him. आपको उद्धार करना है. அவரை worship பண்ணு. उसकी उपासना करनी அவருக்கு है. நல்ல ஆராதனை उसकी பண்ணு. आराधना करनी है. அவரை நீ வந்து அவரை கனம் பண்ணு. उसका कद्र करना है. அவரை தேடு. उसको ढूंढना है. நான் சர்ச்சுக்கே போக மாட்டேன். चर्च में ही नहीं जाऊंगा. நான் செய்தி கேட்க மாட்டேன். मैं संदेश நான் नहीं ஜெபம் सुनूंगा. பண்ண मैं மாட்டேன். प्रार्थना नहीं करूंगा. நான் வந்து ஒண்ணு मैं ஆண்டவருக்காக ஒண்ணு कुछ செய்ய மாட்டேன். परमेश्वर के लिए नहीं அவரை करूंगा. ஐஸ்வர்யமான लेकिन மாத்தணும். परमेश्वर को आशीष करना. அதுக்கு வேதத்துல வழி இல்ல. उसके लिए कोई मार्ग नहीं அதுக்கு है. வேதத்துல வழி இல்ல. उसके लिए कोई मार्ग नहीं है. என் பிள்ளைக்கு நான் செய்வேன். मैं अपने बच्चे के लिए அடுத்த करूंगा. பிள்ளைக்கு நான் செய்ய दूसरे முடியுமா? के बच्चे के लिए थोड़ी ना நீ करूंगा. பிசாசு பிள்ளையா இருந்துகிட்டு अगर आप शैतान के बच्चे हो, ஆண்டவர் பிள்ளை ஆசீர்வாதத்தை எப்படி परमेश्वर के தேடுறது? बच्चों के आशीर्वाद को நீ कैसे पा ஆண்டவர் सकते பிள்ளையா முதல்ல हैं? மாறு. पहले परमेश्वर के बच्चे बनना. அவருடைய வீட்ல இரு. उसके घर में रहना. அவரை தேடு. उसको ढूंढना. அவரை கனம் பண்ணு. उसका कद्र करना. அவர் உன்னை ஆசீர்வதித்து परमेश्वर வைத்துவார். तुम्हें आशीष करके बढ़ाएंगे. இதுல கோட்டை விடாத. इसमें कभी கொஞ்சம் चूकना கவனமா नहीं இரு. चाहिए. उसमें ध्यान देना है. ஆண்டவரை தேடு. परमेश्वर के बच्चे அப்ப बन. கர்த்தரை परमेश्वर தொழுது ढूंढना. கொள்ளுகிறவர்களுக்கு परमेश्वर को ढूंढने वाले लोगों அவர் को ஐஸ்வர்ய சம்பன்னராய் परमेश्वर இருக்கிறார். धन देने वाले हैं. இத நல்லா கவனிச்சுக்க. ध्यान से सुनिए. The worshiping the Lord. परमेश्वर की उपासना करना. உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. यहाँ पर ड्यूटोनॉमी कहा அவரை गया है, சேவிக்கும் பொழுது उसकी जब उपासना करते हैं அவர் நீ உன்னை நன்றாய் இருக்க परमेश्वर பண்ணுவார். तुम्हें अच्छे से रहने के लिए रखेंगे. அவர் உன்னை உன் நாட்கள் ஆயுசு परमेश्वर நாட்கள் பெருக பண்ணுவார். तुम्हारी आयु के लंबा करेंगे. நீ உன்னுடைய ஆசீர்வாதங்கள் பெருக तुम्हारे பண்ணுவார். धन जो है वे बढ़ती हुई जाएगी. அப்ப அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, அப்ப உபாகமத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். यदि आप ड्यूटोनॉमी में पढ़ के देखेंगे तो समझ में आएगा இந்த தரித்திரம் வறுமையே कंगालपन जो गरीबी है அது சாபம் ये श्राप है. என்று 28ஆம் அதிகாரத்தில் इस तरह से எழுதப்பட்டிருக்கு. लिखा गया है 28वें இன்னும் अध्याय में. உபாகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை ड्यूटोनॉमी படிச்சு में பாருங்க. अगर आप 5वां 6वां अध्याय पढ़ के देखेंगे அப்போ ஆண்டவருடைய இயேசு கலாத்தியர்ல படிக்கும் பொழுது परमेश्वर यीशु के बारे में गलातियों में जब அவர் पढ़ते हैं நமக்காக சாபமாயிட்டார். परमेश्वर ने हमारे लिए श्राप बन गए हैं. அப்போ சாபம் श्राप जो है என்றால் தரித்திரம் வறுமை वो எல்லாம் சாபம். कंगालपन श्राप बन जाता है. அப்ப அந்த சாபத்தை அவர் எடுத்துட்டாரு. उस श्राप को परमेश्वर ने उठा दिया. அதுக்கு தான் उसके இந்த लिए கொரிந்தியர்ல சொல்றார். कुरिन्थियों में परमेश्वर ने कहा, அங்க 8ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2 कुरिन्थियों 8वां अध्याय, அந்த சபை மக்கள் ரொம்ப வறுமையா இருக்காங்க. वो कलीसिया के लोग जो है बहुत गरीब हैं. அப்ப பவுலுக்கு கொஞ்சம் வருத்தம் तो உண்டாகுது. पौलुस को बहुत दुख हो रहा है. ஆனா அந்த ஜனங்கள் लेकिन वो लोग जो है திராணிக்கு மிஞ்சி ஆண்டவருக்கு क्या கொடுக்கறாங்க. लिखा गया, वे अपने शक्ति के ऊपर दे அப்படிதான் रहे வேத हैं. வசனம் சொல்லுது. इस तरह से लिखा गया परमेश्वर அவர் वचन தங்கள் में. திராணிக்கு தகுந்த वे- மிஞ்சி वे ஆண்டவருக்காக अब बड़ी परिश्रम கொடுக்கறாங்க. करके बड़े आनंद के साथ वे अपने शक्ति के ऊपर दे रहे हैं. ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு कंगालपन होने के लिए, இது ஒரு பெரிய ரகசியம். ऐश्वर्य होने के लिए, धनवान होने के लिए बहुत बड़ा என்னைக்கு रहस्य है. கொடுக்கிற மனசு உள்ளவங்க இருக்கிறாங்களோ जिस दिन देने वालों का मन बनता है அவங்கள தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். उन दिन में उनको आशीष அவங்க தான் करेंगे. ஐஸ்வர்யவானா இருப்பாங்க. वे धनवान रहेंगे. உதாரணத்துக்கு उदाहरण के அரசியல்வாதிகளை பாருங்க. आप जो है नेताओं को ஒரு देखिए, படிப்பறிவு கூட சிலருக்கு இருக்காது. कुछ लोगों को उतना समझ भी नहीं रहता, पढ़ाई ஆனா एजुकेशन தேசத்துல பெரிய क्वालिफिकेशन नहीं है. பணக்காரனா இருப்பான். लेकिन देश में बहुत बड़ा अमीर आदमी அவனுடைய रहेंगे. சரித்திரத்தை நீ उनकी ஆரம்பத்தில் पूरी படிச்சேன்னா हिस्ट्री को देखेंगे, அவன் நிறைய சோஷியல் ஒர்க் उन्होंने பண்ணிருப்பான். बहुत सोशल वर्क किया होगा. அவன் நிறைய பேருக்கு उन्होंने கொடுத்திருப்பான். बहुत लोगों को दिया இல்ல होगा. பணம் வந்து வசதி வந்த पैसे, பிறகு सुख பதவி எல்லாம் सुविधा வந்த के பிறகு சில बाद நேரம் தில்முழு பண்ணுவான். அது வேற கதை. விட்டுரு. कुछ समय में वो लोग आड़ा टेढ़ा काम ஆனா करते அவன் हैं. ஆரம்பத்தை நீ लेकिन பார்த்தனா उनकी शुरुआत को அவன் देखेंगे, நிறைய சமுதாய சேவை उन्होंने செய்யணும்ங்கறது बहुत அந்த समाज में வாஞ்சியோட தான் வருவான். सेवा करना है करके उस चाहत के साथ நிறைய आते हैं. சேவை செய்வான். बहुत सेवा करते हैं. அவன் தான்
वो जो है போக போக बहुत आगे बढ़ते हुए பெரிய அரசியல்வாதியா மாறி बहुत பெரிய बड़ा பணக்காரனா धनवान மாறிடுறான், बनकर वो बहुत बड़ा अमीर बन जाता है। வசதி படைச்சவனா மாறிடுறான்। वो जो है सुख सुविधाओं के साथ बन இது जाता है। பிப்ளிக்கல் பேட்டர்ன் ये கூட जो है बिब्लिकल पैटर्न है। என்னைக்கு நீ கொடுக்கிற जिस உள்ள दिन உனக்கு இருக்குதோ देने का मन होगा, நான் சேவை செய்யணும், मुझे और सेवा करना है மக்களுக்கு நான் தியாகம் और பண்ணணும், लोगों के लिए मुझे त्याग என் करना है, மூலமா त्याग 4 பேர் करना है अपने வாழணும், आप को, और बहुत लोगों मेरे द्वारा बहुत लोगों को जीना है, நான் 4 பேருக்கு நல்லது 4 செய்யணும்। लोगों के लिए भलाई இந்த करना है। மனநிலை इस तरह உனக்கு की இருக்குமானால் परिस्थिति जब मन की स्थिति உன்னை होगी, கர்த்தர் तुम्हें ஐஸ்வர்யவானாய் परमेश्वर கட்டாயம் மாற்றுவார்। धनवान बनाएंगे निश्चित। நீ தரித்திரனா இருந்தா கூட, आइंदा तुम कंगाल होगे तो கஷ்டப்படுற भी, நிலையில இருந்தா கூட, यदि तुम मुश्किल एक உன் परिस्थिति में மனநிலையை होगे तो भी கர்த்தர் பார்க்கிறார்। तुम्हारी परिस्थिति को परमेश्वर நிறைய देख रहे பேருக்கு हैं। आज बहुत लोगों சுயநலமா को वो स्वार्थी எனக்கு हैं, ஐஸ்வர்யம், मुझे धन, ஏன்னா அதை பத்தி நான் उसके बारे में ஞாயிற்றுக்கிழமை விளக்கி रविवार சொல்றேன்। को मैं அப்படி समझाऊंगा। சுயநலமா इस இருந்தவங்கள, तरह से जो स्वार्थी थे, ஐஸ்வர்யவானா இருந்து जो धनवान होकर தனக்காகவே भी வாழ்ந்த जो अपने लिए जीकर அநேகருடைய நிலைமையை रहने குறித்து वाले हर बहुत लोगों வேதம் की என்ன சொல்லுகிறது? परिस्थिति कि बाइबल क्या कहती है, அப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்கள் इस தான் तरह के धनी जो है தேவனுடைய वे ராஜ்யத்தில் பிரவேசிக்க परमेश्वर के முடியாது என்று राज्य में இயேசு சொன்னார்। प्रवेश नहीं कर सकते हैं, परमेश्वर ने அதை कहा சிலர் है। எடுத்துக்கிட்டு लेकिन उस बात को ஐஸ்வர்யவான் ஆனாலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டான்னு धनवान बन சொல்லி जाएंगे तो परमेश्वर के राज्य में जा தவறாய் नहीं सकते। போதிக்கப்பட்டது, इस तरह से गलत तरीके से தவறாய் प्रयोग அறிந்து किया गया கொண்டார்கள்। है, गलत तरीके से அதை நான் उन्होंने இந்த ग्रहण ஞாயிற்றுக்கிழமை कर விளக்கி लिया है। சொல்றேன்। इसके बारे में रविवार இன்னைக்கு में நான் ஆரம்பத்துல சொல்லி कहेंगे। கொடுத்துட்டு आज मैंने आपको அப்போ आगे सिखा रहा ஆண்டவருக்கு हूँ। கொடுக்கிறது परमेश्वर को देना இந்த जो है, மக்கதோனியா சபை ये மக்கள், मकदोनिया के लोग जो இவர்கள் है, பாருங்க, वे देखिए அவர்கள் தங்களையே वे ஆண்டவருக்கு अपने கொடுத்தார்கள்। आप को परमेश्वर को दे रहे அந்த हैं। வசனம் கட்டாயம் वचन படிக்கணும்। को जरूर पढ़ना है। அந்த 8ஆம் அதிகாரம் 8वें 9ஆம் अध्याय வசனம், में 2 कोरिन्थियों 8वां अध्याय மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் हमने जितना सोचा है उस रीति से नहीं, ஊழியக்காரங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு கூட கொடுக்கல, जितना उन्होंने सेवकों ने जितना चाहा था उतना तक தேவனுடைய नहीं दिया, சித்தத்தினாலே परंतु परमेश्वर की इच्छा முன்பு से தங்களை தாமே கர்த்தருக்கு கொடுத்தாங்க। उन्होंने अपने आप को परमेश्वर को दे दिया। நீ ஐஸ்வர்யவானா மாறணும்னா यदि आप முதல்ல धनवान ஒன்ன ஆண்டவர்ட்ட बनना चाहते சரண்டர் हैं, பண்ணு। पहले अपने आप को देना है। நீ ஆண்டவருக்கு நீ தேவை, तुम्हारी जरूरत है परमेश्वर நீ को। வந்தாதான் जब तुम आओगे உன்னை ஆசீர்வதிச்சு तुम्हें आशीष करके சமுதாயத்துக்கு உன்னை ஆசீர்வாதமா மாற்ற समाज को முடியும்। समाज के लिए तुम्हें நீ आशीषित बनाएंगे। ஆண்டவரை விட்டு வெளியே இருந்துகிட்டு तुम परमेश्वर के बाहर ஆண்டவருடைய रहकर ஆசீர்வாதத்தை வாங்கி परमेश्वर के आशीर्वाद को நீ पाकर சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமா समाज में இருக்கணும்னா आशीर्वाद बनना அது चाहते हो, அது வேதத்தின் வழி तो அல்ல। ये स्वर्ग ये जो है அதான் बाइबल இந்த का मार्ग வசனம் नहीं। சொல்லுது, ये அவர் वचन தங்களை कहता है, கொடுத்தார்கள், वे अपने आप को देने लगे। அடுத்தது अगली बात, பின்பு எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்கள்। उसके बाद उन्होंने हमारे लिए समर्पित किया। 4ஆம் வசனம், தங்கள் உபத்திரவத்தையும் चौथा पद, பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள்। कभी इस तरह से उन्होंने बहुत विनती की इन बातों को कहकर। அப்போ 3ஆம் வசனம், அவர்கள் தாங்களே மனதுள்ள தங்கள் திராணிக்கத்தக்கதா தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள்। यहाँ लिखा गया वे अपनी शक्ति और शक्ति के ऊपर देने लगे, लिखा அதுக்கு गया। நானே சாட்சி उसके लिए मैं खुद गवाह हूं करके उन्होंने कहा। இதெல்லாம் பாருங்க, சபையில तब நீங்க ये அதெல்லாம் பாருங்க, सब कलीसियाओं में हम देख नहीं सकते வாஞ்சையா हैं। கர்த்தருக்கு बहुत கொடுக்கணும்। चाहत के साथ நீ देना है। ஐஸ்வர்யவான் ஆகணுமா, तुम धनी होना கொடுத்து चाहते हो, பார்। देकर देखना, அதான் ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு तब ரகசியம்। जाके धनी बन सकते हो। இது ஒரு ரகசியம், ये एक रहस्य है, இதான் முக்கியமான ये ரகசியம் बहुत கூட। मुख्य रहस्य है। இயேசு கிறிஸ்து தன்னையே परमेश्वर ने கொடுத்தார், अपने आप को दे दिया, அதனாலதான் எல்லா அதிகாரத்தையும் அவர் इसीलिए सारे பெற்றுக்கொண்டார்। अधिकार को परमेश्वर ने पा लिया। என்னைக்கு கொடுக்குறியோ जिस दिन हम देते हैं அன்னைக்கு நிறைய उस அதிகாரியா நீ दिन அதிகாரியா बहुत மாறுவே। बड़े अधिकारी तुम बन என்னைக்கு जाते हो। மக்களுக்கு சேவை जिस दिन हम செய்யணுங்கிற எண்ணம் परमेश्वर வருதோ, की सेवा करना है करके தியாகம் सोच आती பண்ணணுங்கிற है, எண்ணம் வருதோ, त्याग करना है करके सोच 4 आती பேரை है, வாழ வைக்கணுங்கிற 4 எண்ணம் लोगों வருதோ, को जिंदगी देना है करके सोच आती நான் है, எப்படியாவது மற்றவர்களுக்காக வாழணும், मुझे दूसरों के लिए जीना है, என்ன நான் 4 பேர் என்னோட கண்ணீரை துடைக்கணும், 4 लोगों के आंसुओं को पोंछना है, 4 பேர் நான் 4 ஊழியத்திலுடைய அந்த ஊழியம் வளர்வதற்கு நான் 4 பிரயாசப்படணும்। सेवाओं को बढ़ने के लिए मुझे आगे बढ़ना அந்த है। எண்ணம் உள்ளவர்களை जिस दिन தான் जो सोच के साथ है கர்த்தர் ஐஸ்வர்யவான்களை परमेश्वर மாற்ற उनको धनी விரும்புகிறார்। बनाना चाहते हैं। வாங்கி வாங்கி வைக்கிற ஆள் அல்ல, जो खरीद खरीद के रखते हैं उनके लिए இங்க नहीं। வாங்குறான், यहाँ देता எங்கேயோ है போயுது, वो कहीं तो चले जाता है, அது சரியில்லை। ये गलत है। கர்த்தர் நல்ல அதனால தான் இங்க இதை इसलिए படிக்கிறோம்। यहाँ पर लिखा गया சரி, है। இப்போ இந்த மக்களுக்கு अब தான் इन लोगों के பவுல் लिए என்ன சொல்றார்? पौलुस क्या कहते யா हैं, பாருங்க, देखिए 9ஆம் வசனம் சொல்றார், 9वां पद कहता நம்முடைய है, கர்த்தராகிய இயேசு हमारे प्रभु கிறிஸ்துவின் यीशु கிருபையை मसीह के அறிந்திருக்கிறீர்களே। अनुग्रह को आपने समझ लिया இது है, ரொம்ப கவனமானது। जानते हो। இதெல்லாம் நிறைய பேர் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு ये வசனத்தை सब बातों இக்னோர் को பண்ணிட்டு इग्नोर போயிடுவாங்க। करके चले जाते हैं, அதனால தான் तो इसलिए நிறைய பேர் வறுமையில் बहुत இருக்கிற लोग कंगालपन में हैं। வசனத்தை இக்னோர் பண்ணாத, वचन को इग्नोर मत करना, வசனத்தை பிடித்துக்கொள்। वचन को पकड़ You लेना। have all the rights to climb according to the word of God from heaven from God. तो परमेश्वर के शब्द से परमेश्वर के शब्द को हम पाने के लिए हक बनाने के लिए हमारे पास अधिकार है। அப்ப இங்க என்ன சொல்லுது? यहाँ क्या लिखा அவர் गया है? ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், यहाँ लिखा गया वह धनी होकर நிறைய பேர் भी சொல்லுவாங்க, यहाँ पर பழைய பாட்டு உண்டு, पुराना गीत தந்தை है, துணியோ கர்த்தருக்கு,
கடும் ஏழை கோலம் கொண்டான்னு போட்டிருக்குது. तो इस तरह से कहा गया है, அதெல்லாம் சரியில்லை. ये सब बहुत गलत இங்க है। வசனம் என்ன சொல்லுது? यहाँ पर क्या அவர் लिखा गया है, ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தார். वह धनी होकर भी இயேசு ஐஸ்வர்யம் यीशु உள்ளவர். मसीह धनीवान है। எதுக்கு தரித்திரராய் क्यों வந்தார்? कंगालपन होकर कंगाल बन के நீங்கள் आए? அவருடைய तुम தரித்திரத்தினாலே उसकी कंगालपन के कारण ஐஸ்வர்யவான்கள் तुम ஆகும்படிக்கு. धनी हो जाओ, इसलिए இந்த ஐஸ்வர்யம் यह धन जो நிறைய பேர் ऐश्वर्यपन ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் சொல்லி बहुत தவறா लोग பிரசங்கிச்சிருக்காங்க. आध्यात्मिक धन करके बहुत ஆவிக்குரிய गलत तरीके से ஐஸ்வர்யங்கிறது कहा गया வேற. है। आत्मिक धन இங்க अलग அவங்க होता है। பேசிட்டு வர்ற यहाँ சாப்டர் पर பாருங்க. जो लिखा गया है, சபை மக்கள் கொடுக்கறாங்க. कलीसिया दे रहे என்னத்தை हैं। கொடுத்திருப்பாங்க? क्या दिया होगा ஆவிக்குரிய उन्होंने? ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க. आत्मिक आशीर्वादों को थोड़ी ना காணிக்கையை दिया है। கொடுத்தாங்க. वहाँ उन्होंने दान दिया பணத்தை है। பத்தி பேசுறார். उन्होंने पैसे के बारे में कहा है। பணத்தையும் சம்பத்தையும் வசதியை उन्होंने பத்தி अपनी பேசுறார். सुख सुविधा, पैसे அந்த और सारे ஐஸ்வர்யத்தை பத்தி இங்க रुपयों के பேசுகிறார். बारे में कहा गया, उस प्रकार के धन के बारे में இதை தவறா कहते हैं। வியாக்கியானம் பண்ணி इसे இருப்பார். गलत तरीके से लोग इंटरप्रेट करते மாற்ற हैं। வேண்டும். बदलना है। இங்க பணம், यहाँ पर पैसे வசதி, है, पैसा, सुख सुविधा, சம்பத்து, धन संपत्ति வீடு வசதி, और घर, பொருட்கள், जमीन, இந்த ஐஸ்வர்யத்தை சொல்லுகிறார். इन सारे वस्तुओं के बारे में அப்போ कहते हैं। நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே तुम उसके जो है कंगाल நீங்கள் बनने के ஐஸ்வர்யவான்கள் कारण ஆகும்படிக்கு तुम धनी हो जाओ, इसलिए உங்கள் நிமித்தம் तुम्हारे அவர் कारण தரித்திரரானார். परमेश्वर कंगाल हुए இதை हैं। நல்லா கவனிங்க. तो इस बात को ध्यान दीजिए, அவர் நமக்காக தான் அந்த ஏழை परमेश्वर கோலமா हमारे எடுத்து लिए வந்தாரு. गरीब के एक रूप को लेकर அவர் आए। ஏழை அல்ல. परमेश्वर गरीब नहीं, எல்லாம் அவருடையது. सब कुछ उनका है। பூமி அது நிறைய पृथ्वी और सब இயேசுடையதுயா. कुछ यीशु मसीह का है। இந்த முதல்ல கிறிஸ்தவம் इस बात புரிஞ்சுக்கோ. को पहले समझना நீ मसीह को। சபையில ஐஸ்வர்யவானா तुम्हें இருக்கணும். धनवान बन के நீ रहना இந்த பூமியில कलीसिया ஐஸ்வர்யவானா में। तुम्हें इस இருக்கணும். पृथ्वी में धनवान அதுதான் रहना தேவனுடைய है। திட்டம். यह परमेश्वर की அதுதான் इच्छा தேவனுடைய है। நோக்கம். यह परमेश्वर அப்பதான் की நீ सोच நாலு है। சபையை கட்ட तब முடியும். जाके तुम 4 कलीसिया को நாளை बांध ஏழை सकते हो। மக்களுக்கு உதவி 4 செய்ய लोगों முடியும். को, गरीब लोगों को मदद कर நாளை सकते हो। கஷ்டப்படுகிறவர்களுக்கு நீ உதவி जो செய்யணும். मुश्किल में हो उनको मदद कर உலக सकते மனுஷன் हो। செய்வதை दुनिया காட்டிலும் के लोग करने நீ से 100 अच्छा மடங்கு செய்கிற तुम பிள்ளையா மாறணும். 100% और அதுக்கு बढ़ने தான் वाले உன்னை ஐஸ்வர்யவானை மாற்ற बनाओगे। इसके लिए விரும்புகிறார். परमेश्वर तुम्हें धनवान நீ बनाना चाहते हैं। பிச்சைக்காரனா இருந்தால் अगर आप भिखारी நீ रहोगे, எப்படி இன்னொரு किस பிச்சைக்காரனை तरह से तुम ஐஸ்வர்யவானை மாற்ற कैसे முடியும்? दूसरे गरीबी में रहने वाले लोगों இன்னொருவனுக்கு को நீ आप எப்படி बता उदவி सकते செய்ய हो? முடியும்? कैसे तुम दूसरों को बदल இந்த सकते हो, मदद कर மனநிலைக்கு सकते வா. हो? ऐसे आप मन स्थिति में आना। கர்த்தர் பெரிய காரியம் परमेश्वर செய்வார். महान चीजों करेंगे। பெரிய எனக்கு ஒரு பாரம். मुझे एक बोझ है। எவ்வளவு பேரு कितने लोग இல்ல இல்லன்னு கேக்குறாங்க. कितने नहीं है करके எவ்வளவு पूछते हैं। வேதனையா இருக்குது. कितनी जो है वेदना है। நான் நிறைய பேர் யோசிப்பேன். बहुत लोगों को मैं सोचता ஆண்டவரே எனக்கு हूँ, கையில பல கோடி परमेश्वर ரூபாயை தாங்க. मेरे हाथों में நான் बहुत உண்மையா करोड़ रुपए இருப்பேன். देना, मैं सच्चाई के साथ எவ்வளவு रहूंगा। பேருக்கு கொடுக்கணுமோ कितने लोगों को கொடுத்து देना கொண்டே है वो இருப்பேன். देते ही रहूंगा। ஆண்டவரின் இருதயத்தை அறிவார். परमेश्वर मेरे मन को जानते हैं। என்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சு வருகிறார். परमेश्वर मुझे आशीष कर रहे हैं இன்னும் ஆசீர்வதிப்பார். और आशीष करेंगे இன்னும் கோடீஸ்வரனாய் और மாற்றுவார். मुझे धनवान எனக்கு बनाएंगे। நம்பிக்கை உண்டு. मुझे भरोसा என் है। தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. मेरे प्रभु झूठ बोलने वाले नहीं। நான் இன்னைக்கு நிறைய விஷயத்தை சொல்லணும். आज बहुत लोगों को कहना है, அதனால बहुत ஒரே चीजें விஷயம் कहना है, தான். उसे एक ही चीज ஒரு है। வசனத்தை மாத்திரம் एक படிச்சுட்டு वचन को पढ़ के அப்புறம் நான் ஞாயிற்றுக்கிழமை उसके பார்க்கலாம். बाद हम रविवार देखेंगे। நீதிமொழிகள்ல नीति वचन ஒரே में ஒரு வசனம். एक ही वचन அந்த கொடுக்கிறதுல ஒரு ஒரு देने में एक முக்கியமானதா मुख्य இருக்கு. भाग है। பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. बहुत मुख्य है। நிறைய வசனம் சொல்லணும். बहुत वचन कहना ஆனா है, எல்லாத்தையும் இப்ப சொல்ல முடியாது. लेकिन अभी सब कुछ नहीं कह அந்த सकते। நீதிமொழிகள்ல नीति वचन में 6ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 6वां अध्याय में सोच रहा हूँ, அங்க அழகா वहाँ சொல்லப்பட்டிருக்கிறது. लिखा गया है, சாரி 3ஆம் அதிகாரம் 3रा अध्याय 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். यहाँ पर 9वां अध्याय உன் 10वां பொருளாலும் உன் எல்லா अध्याय, விளைவின் 9वां முதற் पद, பலனாலும் 10वां पद। கர்த்தரை கனம் பண்ணு. यहाँ लिखा गया है, तुम्हारी धन संपत्ति के द्वारा और तुम्हारी भूमि की रीति की पहली उपज के द्वारा परमेश्वर की प्रतिष्ठा करना। அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். यहाँ तब लिखा गया है कि तब செழிப்பு. तुम्हारे खेत भरेंगे और पूरा रहेंगे உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். और तुम्हारे रस कूड़ों में नया दाखमुख उमड़ அப்போ के आएगा। ஆண்டவருக்கு கொடுக்கிறது तब परमेश्वर को देना जो होता है அவரை கனம் பண்ணுவது. उसका आदर முதல்ல करना होता है। அவரை கனம் पहले பண்ண. उसका आदर करने के लिए सीखना है। ஆபேல் आबेल ने காணிக்கையை கொண்டு வந்து दान को ले आकर, பெஸ்டான ஆஃபரிங் கொண்டு வந்து बेस्ट ऑफरिंग्स को கர்த்தரை लाकर கனம் பண்ணா. परमेश्वर का आदर करने ஆனா लगा। காயின் लेकिन कायन அலட்சியமாக उसे तुच्छ समझ ஏதோ के ஒரு காணிக்கையை वो கொடுக்கணும்னு ऐसे சொல்லி आकर देना है கொண்டு करके வந்தான். ले आता है। ஆபேலுடைய காணிக்கையை आबेल கர்த்தர் के दान அங்கீகரித்தவன் को ஆசீர்வதிச்சார். परमेश्वर ने ग्रहण किया है காயினுடைய காணிக்கையை புறக்கணிச்சார். और कायन के जो इसको அப்போ परमेश्वर ने ठुकरा காணி दिया। கர்த்தருக்கு कायन கொடுக்கிறது. ने जब நீ परमेश्वर को தசம दिया है, பாகத்தில் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறியா? ஒரு விசுவாசி परमेश्वर के बच्चे जो है दशमास கனம் में பண்றியா सच्चे கர்த்தரை? हैं, परमेश्वर का आदर करते
हैं। கர்த்தர் உன்னை போஷித்து परमेश्वर तुम्हें காப்பாற்றுகிறாரே, भोजन देकर बचा रहे हैं। உன்னை காப்பாற்றி உன்னை परमेश्वर நடத்துகிறாரே, तुम्हें चला रहे हैं, तुम्हें உனக்கு உதவி सुरक्षित रख रहे செய்கிறாரே, हैं, तुम्हारी मदद कर உனக்கு रहे हैं। ஆரோக்கியம் தந்திருக்கிறாரே, परमेश्वर ने तुम्हें सेहत நீ दी है। கர்த்தருக்கு உன் பொருளால உன் अपने परिवार காணிக்கையினால் में அவரை கனம் பண்ணிருக்கியா? तुमने अपने दान को दान को रख के तुमने परमेश्वर का आदर किया है। ஒரு ஊழியக்காரன் தான் சொல்றேன், एक सेवक நீ कहता அப்படி हूं, ஆமா கொடுக்கிற ஆளா இருக்கிறியா? ऐसे देने वाले लोग हैं। கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார், परमेश्वर அவரை तुम्हारा கனம் आदर பண்ணு. करेंगे। परमेश्वर का आदर கொடுப்பது करना, परमेश्वर को देना அவரை கனம் பண்ணுவதற்கு परमेश्वर அடையாளம். के आदर करने के समान அவரை है। கனம் பண்ணும் பொழுது परमेश्वर आदर जब करेंगे, அவர் என்ன செய்றாரு? परमेश्वर क्या करते உன்னை हैं? நிரப்புறாரு, परमेश्वर तुम्हें भरते हैं। உன்னை பூரணமா परमेश्वर நிரப்புறாரு. तुम्हें पूरी तरह से भरते हैं। அது மட்டும் இல்ல, உன் इसके ஆலைகளில் अलावा திராட்சரசம் புரண்டு परमेश्वर ஓடும். कहते हैं कि तुम्हारे भवन में दाखरस बढ़ेगा। What a blessing. कितनी बड़ी ब्लेसिंग है। ஆண்டவர் வந்து परमेश्वर உன்னை ஐஸ்வரியவானாய் तुम्हें धनवान பார்க்க விரும்புகிறார். रखना चाहते हैं और देखना चाहते हैं। ஆனா लेकिन ஒரு வசனத்தை एक சொல்லிட்டு वचन को முடிச்சிடலாம். कहकर समाप्त करेंगे। 1 தீமோத்தேயுல 1 तीमोथी में ஐஸ்வரியன் ஆகிறதுக்குனே ஓடாத ஆண்டவர் விட்டுட்டு धनवान बनना है करके परमेश्वर के छोड़कर मत दौड़ना। உன்னுடைய கோல் तुम्हारा जो ஐஸ்வரியன் लक्ष्य ஆகுவதல்ல, भवन धनी बनना உன்னுடைய नहीं, கோல் तुम्हारा அந்த गोल जो है ஐஸ்வரியவனாய் ஆக்குறவரை தேடுவது, उस धनवान बनाने वाले को खोजना, அவரை கனம் பண்ணுவது. उसका आदर करना। அதை செய்யும் பொழுது उसे जब हम करते हैं, அவர் உன்னை ஆசீர்வதித்து परमेश्वर तुम्हें ஐஸ்வரியவானாய் आशीष மாற்றுகிறார். करके धनवान बनाएंगे। இதுதான் வேத ये जो है ப்ரொசீஜர். बहुत अलग प्रोसीजर आदमी है। ऐश्वर्यवान बहुत लोग आगमन जो होना है, कहते हैं वे धनवान அதே होना है நோக்கமா करके ஓடிட்டு இருக்க கூடாது. उसी के पीछे नहीं जाना है। அது உன்னுடைய வேலை ये இல்ல. पर तुम्हारा काम नहीं। அத பத்தி उसके बारे में ஞாயிற்றுக்கிழமை रविवार को என்ன செய்ய क्या வேண்டும், करना है இன்னும் நிறைய விஷயத்தை और சொல்லி सारी चीजों को समझाएंगे। இது உங்களுக்கு ஆசீர்வாதமா ये तुम्हारे लिए இருக்குன்னு आशीर्वाद நம்புறேன். रहेगा, मैं समझ நிறைய रहा हूँ। பேருக்கு சொல்லுங்க. बहुत लोगों को कहिए। அடுத்த இந்த ஞாயிற்றுக்கிழமையில தொடரும். और रविवार को ये शुरू होगा। ஜெபம் பண்ணுவோமா? प्रार्थना करेंगे, ஆண்டவர் நோக்கி பாரு. परमेश्वर की ओर देखेंगे। அன்பான சகோதரி मेरे प्रिय भाई சகோதரி, और बहन, இந்த இக்கட்டான காலங்களிலே इस मुश्किल भरे நீ परिस्थिति பசி में பட்டினியோடு இருக்க வேண்டிய आपको அவசியம் भूख இல்லை. के साथ रहने की जरूरत नहीं, நீ தரித்திரத்தில் இருக்க வேண்டிய तुम्हें அவசியம் कंगालपन இல்லை. में रहने की जरूरत नहीं। கர்த்தரை நம்பு, परमेश्वर के ऊपर भरोसा வசனத்தை करना, நம்பு. वचन के ऊपर भरोसा ஆண்டவர் करना। உன்னை ஐஸ்வரியமானை परमेश्वर மாற்றுவார். तुम्हें धनवान बनाना அவர் உன்னை चाहते हैं। உயர்த்துவார். परमेश्वर तुम्हें ऊंचा उठाएंगे। சமுதாயத்தில் எப்படி समाज में எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் कोई भी உன்னை परिस्थिति में உயர்த்துவார். परमेश्वर तुम्हें ऊंचा उठाएंगे। அவர் உன்னை கைவிடவே परमेश्वर மாட்டார். तुम्हारे हाथ को नहीं அவர் छोड़ेंगे। வாக்கு மாறாதவர். परमेश्वर ஒரு जो உண்மை शब्द உள்ள में नहीं தெய்வம். बदलते, सच्चे प्रभु நீ हैं। அவருடைய பிள்ளை, तुम उसके बच्चे நீ हो, அவருடைய பிள்ளை. तुम उसके बच्चे हो। கைவிடவே மாட்டார். तुम्हारे हाथ को नहीं ஒரு छोड़ेंगे। நம்பு. उसके ऊपर भरोसा எதை करना। நம்புறியோ இல்லையோ, उसकी किसके ऊपर भरोसा அவரையும் करते हो नहीं வசனத்தையும் करते हो, நம்பு. उसके ऊपर और उसके वचन के ऊपर भरोसा நிச்சயமா करना। இந்த निश्चित சமுதாயத்தில் ये समाज में உயர்ந்திருப்பார். तुम ऊंचा रहोगे, உன்னை உயர்ந்த இடத்துல तुम வைப்பார். ऊंचे जगह में परमेश्वर रखेंगे। அது வரைக்கும் तब तक நீ என்ன செய்யணுமோ तुम्हें क्या करना है, சரியா செய். उसे करना है। ஜெபம் பண்ணுவோமா? प्रार्थना करेंगे, ஆண்டவர் நோக்கி பார். परमेश्वर की ओर எங்கள் देखेंगे। அன்புள்ள ஆண்டவரே, हमारे प्रिय पिता, ஆண்டவரே நீ ஐஸ்வரியமுள்ளவராய் परमेश्वर இருந்தீர். आप धनवान थे, எங்கள் நிமித்தம் हमारे कारण எங்கள் ஐஸ்வரியவான்களை மாற்றுபடி. हमें धनवान बनाने के लिए தரித்திரராணி, आप कंगाल हुए। நாங்கள் हम தரித்திரத்திலும் कंगालपन में நாங்கள் வறுமையிலும் और जो है நாங்கள் भूख में குறைவிலும் और जो இருக்க வேண்டிய गरीबी में, அவசியம் कठिन में கிடையாது. रहने की जरूरत नहीं। எங்களுடைய ஆசீர்வாதங்கள் परमेश्वर तुम्हारे आशीर्वाद உம்முடையதா இருக்கிறது. तुम्हारे हैं। உம்முடைய ஆசீர்வாதம் तुम्हारा आशीर्वाद जो எங்களுக்கு है ஐஸ்வரியத்தை हमारे கொடுக்கிறது. धन को देती அதை है, நாங்கள் உம்முடைய आशीर्वाद को நாமத்தில் देती है, பெற்றுக்கொள்ளுகிறோம். हमारे नाम में हम पाते हैं। இந்த நாளில் யாரெல்லாம் जिनमें जो கஷ்டப்படுகிறார்களோ, कोई भी मुश्किल में है, வீடுகளிலே जो பண घरों में கஷ்டத்தோடு पैसे இருக்கிறார்களோ, की परेशानी के साथ அவர்களை हैं, பணம் தேடி வருவதாக, उनके पीछे पैसा आए, பொருள் தேடி उन வருவதாக, वस्तु उनके पीछे வேலை आए, வசதிகள் தேடி வருவதாக, जो सुख सुविधाएं ढूंढ के आए, அற்புதங்கள் நடப்பதாக, चमत्कार हो, சகல போராட்டங்களும், सारे இந்த संघर्ष, தரித்திரத்தின் ஆவிகள், सारे कंगालपन की இந்த आत्मा, வறுமையின் ஆவிகள், सारी जो இந்த குறைவுபடுத்துகிற ஆவிகள் कमी को लाने वाली தேவனுடைய आत्मा, பிள்ளைகளை விட்டு, வீடுகளை விட்டு, परमेश्वर के மனநிலையை बच्चों को விட்டு छोड़ ஓடும்படி के கட்டளையிடுகிறேன். मन की स्थिति को छोड़ के दूर होने के लिए பூமியும் प्रार्थना करते हैं। நிறைவும் கர்த்தருடையது. पृथ्वी और उसकी सारी जो இந்த भरपूरताई பூமியும் परमेश्वर நிறைவும் की है। எங்களுடையது. पृथ्वी और उसकी भरपूरताई हमारी है, ஐஸ்வர்யம் எங்களுடையது. धन हमारा है। நாங்கள் மற்ற சமுதாயத்தை காப்பாற்றக்கூடியவர்கள். परमेश्वर दूसरे समाज को बचाने वाले हैं। ஒவ்வொரு வீடும் हर செழிப்படைவதாக, एक घर पर जो है हरा भरा ஒவ்வொரு बने, ஊழியக்காரனும் हर एक जो செழிப்படைவானாக. सेवक जो है धनी रहे, உம்முடைய हष्ट கரத்திலே पुष्ट रहे, அர்ப்பணிக்கிறேன். तुम्हारे हाथ में समर्पित करते हैं। ஆண்டவரே, परमेश्वर நல்லவர் ஆண்டவரே, आप अच्छे हो, உம்முடைய வார்த்தையை तुम्हारा शब्द நீ நிறைவேற்றுகிறாய். को आप भरपूर पूरा कर रहे हो। அப்படியே धन्यवाद। செய்வீர். सही करना, இந்த மாதம் முழுவதும் पूरे महीने பெரிய அற்புதம், महान चीजों को ஐஸ்வர்யத்தை और धन को நடக்க आप போகிறது. होने करने वाले कराने वाले धन्यवाद। தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். जिनके समर्पित करते हैं இயேசு நாமத்தில் यीशु मसीह ஜெபிக்கிறோம். के नाम में प्रार्थना நல்ல करते हैं। अच्छे பிதாவே. पिता, ஆமென். आमेन, ஆமென். आमेन। என் ஆத்துமாவை கர்த்தரை हे मेरे मन சொல்லுவோமா? परमेश्वर का धन्यवाद என் कहेंगे। ஆத்துமாவை கர்த்தரை हे मेरे मन ஸ்தோத்திரி. परमेश्वर का धन्य कर, என் முழு हे பரிசுத்த मेरे நாமத்தை पूरे मन ஸ்தோத்திரி. परमेश्वर का धन्य कर, என் ஆத்துமாவை हे கர்த்தரை मेरे मन ஸ்தோத்திரி. परमेश्वर का धन्य कर, அவர் செய்த சகல उसके सारे உபகாரங்களையும் उपकारों को மறவாதே. कभी ना भूलना। ஆமென். आमेन, ஆமென். आमेन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு हमारे கிறிஸ்துவின் प्रभु கிருபை, यीशु मसीह की अनुग्रह, பிதாவாகிய पिता தேவனுடைய அன்பு, परमेश्वर की प्रेम, பரிசுத்த ஆவியின் पवित्र அந்யோன்ய आत्मा ஐக்கியம், की जो சமாதானம், संगति சந்தோஷம் और समाधान
கிறிஸ்துவின் வருகை மட்டும் खुशी मसीह के आगमन तक அனைவரோடு हमारे இருப்பார். साथ रहे। ஆமென் आमेन ஆமென். आमेन। God bless you. परमेश्वर तुम्हें आशीष करेंगे। ஞாயிற்றுக்கிழமை செய்தி रविवार की संदेश கேட்க को மறவாதிருங்கள். आप भूलने இன்னும் सुनने के लिए நிறைய ना भूलना ரகசியங்களை और बहुत रहस्य ஐஸ்வரியத்தின் ரகசியங்களை ऐश्वर्य के रहस्य உங்களுக்கு को நான் போதிப்பேன். हम आपको उपदेश देंगे। அதுவரைக்கும் तब तक அவருடைய கிருபை उसकी करुणा உங்களோடு இருப்பதா. हमारे साथ रहे। ஆமென் आमेन ஆமென். आमेन। நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறை